சரி, நீங்க இந்த கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கலாமாப்பா? சரிப்பா, பார்க்கலாமா? இன்னைக்கு இந்த கொஸ்டின் தான் பார்க்கணும். சரி, ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் நாட் கரெக்ட், இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அடிப்படை கடமைகள் பற்றி கீழே காணப்படும் வாக்கியத்தில் எது தவறானவை, இதுதான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்கரெக்டா கரெக்ட். கொஸ்டின் பார்த்தோம் என்ன பண்ணும், ஃபண்டமெண்டல்ஸா அப்படி கண்ணை மூடி போட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் கரெக்டா இன்கரெக்டா செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கரெக்டா இன்கரெக்டான்னு செக் பண்ணும், இல்ல ட்ரூவா ஃபால்ஸா செக் பண்ணுமா, இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுமா. ஏன்னா இதெல்லாம் நம்ம தப்பு பண்ற ஏரியா. ட்ரூவா ஃபால்ஸ், ஏன்னா அவசரத்துல நம்ம வெறும் குறிக்கணும்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிடுவோம். சார் தவறானதை சரியானதை பார்க்கணும். ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கொஸ்டின் போகணும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். The Soren Singhenti suggested incorporation of fundamental 10 duties. 10 விதமான அடிப்படை கடமையை ரெக்கமெண்டேஷன் ஓகே கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமை இந்திய அரசு உள்ளது எங்க இருந்து எடுத்துக்காங்க அப்படின்னா ரஷ்யால இருந்து எடுத்துக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கரெக்ட், இது கன்ஃபார்ம் கரெக்ட். சரிங்களா, இது கன்ஃபார்ம் கரெக்ட். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா யாரால் கொண்டு வரப்பட்டுச்சா 42ஆம் ஆண்டு 1976 இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இது வந்து சட்டத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும், என்ஃபோர்ஸபிள். இது மூணுமே கரெக்ட். ஏன் சார் ஏன் தப்பு, ஏன் தப்பு அப்படின்னா சொரன் சிங் வந்து கமிட்டி கொடுத்துருப்பாருப்பா. சொரன் சிங் கமிட்டி வந்து 10 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்க 11 ரெக்கமெண்டேஷன்மா. நேற்று அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். சரண் சிங் 11 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. 11 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு, 10 இல்ல 11 கொடுத்துருக்காரு. 11 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதுல 8 விஷயத்தை என்ன பண்ணிக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் 11 ரெக்கமெண்டேஷன்ல நேற்று அதான் நான் நாளைக்கு பார்த்து சொன்னேன். 8 ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ண அக்செப்ட் பண்ணிட்டாங்க. யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இந்திரா காந்தி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. புரியுதாமா? சரி, இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ் முடிச்ச கொஸ்டின். சரி, நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு செஷன் ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட், இந்த கொஸ்டின் தான் பார்க்கணும். நேற்று கொஸ்டின் அந்த கொஸ்டின் 11 ரெக்கமெண்டேஷன் 10 ரெக்கமெண்டேஷன் மாற்றி சொல்லிட்டேன். அதனால தான் மறுபடியும் சொல்றேன். சரிங்களா? இப்போ இந்த இன்னைக்கு செஷன் ஆரம்பிச்சலாம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியோட முக்கியமான அம்சங்கள், மெயின் பர்பஸ் என்ன, இந்திய அரசியலமைப்பில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு உட்படுத்தியதில் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாப்போமா. ஃபர்ஸ்ட் இந்த டிபிஎஸ்பி எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 4ல இருக்குப்பா. பகுதி 4ல இருக்கு. இல்ல பகுதி 4ல இருக்கு. ஆர்டிகல் வந்து பார்த்தோன்னா 36 வந்து 51. இது எந்த நாட்டில எடுக்கப்பட்டதுன்னா அயர்லாந்து இருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா, அயர்லாந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா, சரி. இது எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா பீப்புள் வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசுக்காண்டி தான் கொண்டு வந்திருப்பாங்கப்பா. மக்கள் நல அரசுக்காண்டி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டிபிஎஸ்பி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி சொல்லுவாங்கப்பா. சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியோட பிரின்சிபல் சொல்லுவாங்க. சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியோட பிரின்சிபல். ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை அரசாங்கம் பண்ணணும். அதான் மக்கள் நல அரசு. அதுக்காண்டி தான் இது கொண்டு வந்தோம். பீப்புள் வெல்ஃபேர் ஸ்டேட், அதுக்காண்டி தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிப்பா, டிபிஎஸ்பியை கோர்ட்டால என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? இப்ப சப்போஸ் டிபிஎஸ்பி சில விஷயம் கொடுத்துருக்காங்க, அது மீறப்பட்ட நம்ம கோர்ட்ல போய் வாதாடி நம்ம நீதியை வாங்க முடியுமா? என்ஃபோர்ஸபிளா நாட் என்ஃபோர்ஸபிளா? கோர்ட்டால் நிலைநிறுத்த முடியுமா முடியாதா? இது பண்ண முடியுமா முடியாதா? செக் பண்ணி சொல்லுங்க. ஜஸ்டிஸபிளா நான் ஜஸ்டிஸபிளா? நான் ஜஸ்டிஸபிளா? கேட்கறது புரியுதா இல்லையா? டிபிஎஸ்பி ஜஸ்டிஸபிளா நான் ஜஸ்டிஸ், நீதி வழங்கக்கூடியதா இல்லையா? நோ சார், இது வந்து நான் ஜஸ்டிஸபிள். இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்றேன். நான் ஜஸ்டிஸ் நீதி வழங்கக்கூடியதல்ல, இது ஜஸ்டிஸபிள், நீதி வழங்கக்கூடியது. இந்திய அரசியலமைப்பிலேயே அடிப்படை உரிமை மீறப்பட்டா மட்டும்தான் என்ன பண்ணுவோம், நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன பண்ண முடியும், நம்ம நீதி வாங்க முடியும். அதே மாதிரி டிபிஎஸ்பி எதோட பிலாசபி அப்படின்னா சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியோட பிரின்சிபல். சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி இருக்குல்ல, அதோட பிலாசபி தத்துவம். சமுதாய மற்றும் பொருளாதார மக்களாட்சியோட என்னது பிலாசபி தத்துவம். அடிப்படை உரிமை வந்து பார்த்தோன்னா அரசியல் மக்களாட்சி, பொலிட்டிக்கல் பிலாசபி ஆஃப் டெமோக்ரஸி. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் அமைப்பு சார்ந்த மக்களாட்சி, அதுதான் பிலாசபி. இது நோட் பண்ணி எக்ஸாம்ல கேட்டுறாங்க. இது ஒரு எக்ஸாம் கொஸ்டின். அதாவது வந்து பார்த்தா சமுதாய மற்றும் பொருளாதார மக்களாட்சி உதாரணம் வந்து பார்த்தோன்னா டிபிஎஸ்பி. சரிங்களா, பொருளாதார மக்களாட்சி உதாரணம் வந்து டிபிஎஸ்பி. இது வந்து பார்த்தா அரசியல் மக்களாட்சிக்கு உதாரணம் வந்து பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். புரியுதாப்பா? இது ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டுருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா, டிபிஎஸ்பி பத்தி வேற ஏதாவது தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா அயர்லாந்து இருந்து எடுத்திருப்பாங்கப்பா. அந்த டிபிஎஸ்பின்ற விஷயத்தை எங்க இருந்தோ அயர்லாந்து எடுத்திருப்பாங்க. சரி, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இது பேர் ஏதாவது இருந்துச்சாப்பா? இது இருந்துச்சா? கவர்மெண்ட் ஆஃப் 1935 இந்த டிபிஎஸ்பி இருந்துச்சா இல்லையா? நேற்று கிளாஸ் சொன்னேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 டிபிஎஸ்பியோட பேர் என்ன? நேம் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 டிபிஎஸ்பியோட பேர் என்ன?
பேர் என்ன? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 டிபிஎஸ் பேர் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஆஃப் 1935 டிபிஎஸ் பேர் என்ன? பேர் என்ன? ஒரு பேர் இருக்குன்னு சொல்லி சொன்னேன், நேற்று கிளாஸ் சொன்னேன். என்னாச்சு அமைதியாட்டீங்க? என்ன ஒருத்தர் கூட கமெண்ட் வரலையே? நேற்று கிளாஸ் சொன்னேன், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுறுத்தும் கருவி. நேற்று கிளாஸ்ல பார்த்து ஞாபகம் இருக்கா? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுறுத்தும் கருவி. அறிவுறுத்தும் கருவி இது பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல டிபிஎஸ் பேர், டிபிஎஸ் பேர் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுறுத்தும் கருவி. அறிவுறுத்தும் கருவி. அறிவுறுத்தும் கருவி. ஓகேவா? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சூப்பர் பா, ஈகிள் பேர்ட். ஓகேவா? ஓகே ஓகே, புரியுதாமா? அறிவுறுத்தும் கருவி. சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாம். இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம்பா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நிறைய தகவல் சொல்ல போறேன், பாத்துங்க. தனிநபர் மசோதா. சரிப்பா, தனிநபர் மசோதா பாப்போமா? சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான். சரிப்பா, பிரைவேட் பில். ஒரு பில் எப்படிப்பா பிரைவேட் பில் பப்ளிக் பில் முடிவு பண்றாங்க? ஒரு பில் பார்த்தா ரெண்டு வகை இருக்குப்பா. பப்ளிக் பில் இருக்கு, பிரைவேட் பில் இருக்கு. பப்ளிக் பில்லா என்ன, பிரைவேட் பில்லா என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி சார்ந்த யாராவது ஒரு ஆள் கொண்டு வந்தா, ஆளுங்கட்சி சார்ந்த அரசாங்க சார்ந்த கவர்மெண்ட் எம்பிஸ் ஒரு பில்ல கொண்டு வந்தா அது பப்ளிக் பில்பா. பிரைவேட்டா ஒரு ஆள், அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தா எதிர்கட்சியோ இல்ல வேற எம்பியோ அதர் எம்பிஸ் கொண்டு வந்தா அது பிரைவேட் பில்பா. அதர் எம்பிஸ் கொண்டு வந்தா அது பிரைவேட் பில். சரிங்களா? சரி, பிரைவேட் பில்ல பார்த்தோம்னா நல்லா பாருங்க. இது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ரீசன் அசெஷன் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல படிக்கிறேன். தனி உரிமையாளர் மசோதா நோட்டீஸ், அதன் நோக்கங்கள், காரணங்கள், குடியரசு அனுமதியோடு அளிக்கப்பட வேண்டும். அரசாங்க மசோதாக்கள் போலவே தனிநபர் மசோதாவும் நிறைவேற்றப்படும். சரிங்களா? இதான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். என்னன்னா, பிரைவேட் பில் கேன் பி பிரசன்ட் ஹவுஸ் வித் கன்சென்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஓகே, பிரைவேட் பில் இஸ் பியர்ஸ்ட் இன் த வே சிமிலர் அஸ் அ பப்ளிக் பில். அதாவது எந்த ஒரு மசோதாவும் சரி, பிரைவேட் பில் பப்ளிக் பில் தனித்தனியாக ப்ரொசீஜர்லாம் கிடையாது, ரெண்டுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். இது கரெக்ட், கன்ஃபார்ம் கரெக்ட். சரிங்களா? ஸோ பிரைவேட் பில்ல பார்த்தோன்னா ஹவுஸ்ல பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? பிரசிடென்ட் முன் அனுமதி வாங்கணும். இதுவும் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டினா இருந்துச்சுப்பா. ஏன்னா இது மேக்ஸிமம் எல்லாருமே தப்பு பண்ணாங்க. இந்த பிரைவேட் பில்லாம் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. பிரைவேட் பில்லாம் தனிநபர் பில்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. தனிநபர் மசோதா பொறுத்தவரையும் பப்ளிக் பில்லுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு தனிநபர் மசோதாவுக்கு இருக்கும். ஆனா அவர் சீக்கிரம் பாஸ் ஆகாது. ஏன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா பிரைவேட் பில் மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆகும். ஆனா சேம் ப்ரொசீஜர் தான். இவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அதே ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜர் தான். புரியுதாமா? சரி, நான் கேட்கிறேன், எத்தனை தனிநபர் மசோதா இதுவரை வந்திருக்கு? இதுவரையும் எத்தனை தனிநபர் மசோதா கொண்டு வந்துருக்காங்க? பிரைவேட் பில் எத்தனை பில் பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிருக்கு? இது நம்ம 12th பாலிட்டி போல கொடுத்துருப்பாங்க. எத்தனை தனிநபர் மசோதா பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிருக்கு? கடைசியா ராஜ்யசபால பாஸ் பண்ண தனிநபர் மசோதா என்ன? ராஜ்யசபால பாஸ் பண்ண தனிநபர் மசோதா என்ன? கரெக்டா சொல்லுங்க. இதான் ரொம்ப முக்கியமா. கடைசியா ராஜ்யசபால ஒரு தனிநபர் மசோதா பாஸ் ஆயிருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 45 வருஷம் கழிச்சு பாஸ் ஆயிருக்கும். ஆனா லோக்சபால இது ஃபெயில் ஆயிருக்கும். இது ரொம்ப முக்கியமான மசோதா. சூப்பர்மா. 14 மசோதா தனிநபர் மசோதா. இது வரைக்கும் 14 மசோதா பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிருக்கு. நோட் பண்ணிக்கிங்க. ஸோ 14 மசோதா என்ன ஆயிருக்குன்னா பார்லிமெண்ட்ல பார்த்தோன்னா பாஸ் ஆயிருக்கும். 14 மசோதா பாஸ் ஆயிருக்கும். கடைசியா ராஜ்யசபால பார்த்தா திருச்சி சிவா கொண்டு வந்திருப்பாரு ஒரு மசோதா. திருச்சி சிவான்னு ஒரு ஆள் வந்திருப்பாரு. அவர் பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ல ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாரு திருநங்கைக்காண்டி. திருச்சி சிவா என்ன பண்ணிருப்பாருன்னா பார்லிமெண்ட்ல என்ன மசோதா கொண்டு திருநங்கைகளுக்கு வெல்ஃபேர் ஒரு மசோதா கொண்டு வரும். டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் பில்லுன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாரு. இது ராஜ்யசபால 45 வருஷம் கழிச்சு பாஸ் ஆகும்பா. 45 வருஷம் கழிச்சு ஒரு தனிநபர் மசோதா பாஸ் ஆகும். 45 வருஷம் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தனிநபர் மசோதா பாஸ் ஆகும். ஆனா லோக்சபால இது ஃபெயில் ஆகும். ராஜ்யசபால பாஸ் ஆகும், லோக்சபால ஃபெயில் ஆயிரும். சரிங்களா? இது நோட் பண்ணிக்க. ஸ்கூல் புக்ல இருக்கு கண்டென்ட்மா. சரிங்களா? ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. 12th புக்ல இருக்கு. நான் போட்டோ எடுத்து வேணா குரூப்ல போட்டுவிடுறேன். சரிங்களா? கிளியராமா? சரிம்மா. ஒரு பிரைவேட் பில்லுனா எத்தனை நாள் முன்னாடி பர்மிஷன் ஆகணும்? எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கணும்? ஒரு பிரைவேட் பில் கொண்டு வரணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் ஆகும்னா 30 நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணுமா? 30 நாளுக்கு முன்னாடி பர்மிஷன் ஆகும் பிரைவேட் பில்னா. இதே பப்ளிக் பில்னா 7 நாள் போதும்.
பப்ளிக் பில்னா 7 நாள் முன்னாடி பர்மிஷன் வாங்கினா போதும். 7 டேஸ் போதும். 7 டேஸ்க்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கினா போதும். ஏன்னா அந்த பில்லுக்கு வந்து பார்த்தோன்னா ராஜ்யசபால வந்து பார்த்தா திருச்சி சிவா தான் கொண்டு வந்திருப்பாருப்பா. இந்த பில்லுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ராஜ்யசபால ஓகே இது வந்து பார்த்தா எந்த அரசியல் இல்லாத மாதிரி இருந்துச்சுல, திருநங்கை சம்பந்தப்பட்டனால எல்லா ராஜ்யசபா எம்பி மேக்ஸிமம் ஒத்துக்கிட்டாங்க. லோக்சபால ஃபெயில் ஆச்சு. ஏன்னா திருச்சி சிவா டிஎம்கே ஆளு. இவர் பேர் வாங்கினான்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டாங்க. பாலிடிக்ஸ் தான், எல்லாமே பவர் பாலிடிக்ஸ் தான். இவர் கொண்டு வந்த மசோதா தான் டிரான்ஜெண்டர் வெல்ஃபேர் பில் சொல்லி ராஜ்யசபா பாஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ராஜ்யசபா பாஸ் லோக்சபா ஃபெயிலா இருக்கும். சரி, அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தா டிபிஎஸ்சி சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான். கொஸ்டின் தெரியுதாமா? ஜூம் பண்ணட்டுமா பாருங்க. ஸோ பின்வரும் கூற்றல். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பத்தி தான் கொஸ்டின். பார்ப்போம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பொறுத்தவரை அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பு பற்றி கீழ்காணும் வாக்கியத்தை கவனியுங்கள். சரியான தவறான்னு கேட்கல, இங்கே சரின்னு கொடுத்துறாங்க, கரெக்டானு கொடுத்துறாங்க. அப்ப இதுதான் கரெக்டானதான் பார்க்க போறோம். சரியான விடி இப்படிதான் படிக்கணும். கொஸ்டினை படிச்சு சரியா தவறான்னு படிச்சுட்டு தான் அடுத்து நம்ம போகணும். சரிங்களா? அடுத்தது ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டைரக்ட் சோர்ஸ் கொடுத்துங்க. டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் டிபிஎஸ்பி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ஸோ Irish Constitution of 1930 inspired to make directive principles as non-enforceable entry கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்ப்போம். அரசுக்கு நெறிமுறை வழிகாட்டும் கோட்பாடு இந்திய சட்டம் 1930 அறிவியல் ஆகும். 1937 ஆண்டு அயர்லாந்து அரசியலமைப்பு வழிகாட்டும் கொள்கை நீதிமன்றத்தால் நியமனப்படுத்த முடியாது. சரிங்களா? இது எது சரி எது தவறுன்னு கேட்கறாங்கப்பா. எனக்கு ரெண்டுமே கரெக்டுப்பா. இது கொஸ்டின் ஆன்சர் தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் டிபிஎஸ்பி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான். அது கரெக்ட் தான். ஏன்னா டிபிஎஸ்பி வந்து எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? அயர்லாந்து எடுத்திருப்பாங்க. ஆனா இது ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருந்திருக்கும். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருந்திருக்கும். அது பேர் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டுமே கரெக்ட். இது தப்பான ஆன்சர்மா. இது மாத்திடுங்க. ஸோ டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் டிபிஎஸ்பி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் 1935. இது கரெக்ட். சரிங்களா? இது நான் என்ஃபோர்சபிள் தான். சரிங்களா? நான் என்ஃபோர்சபிள் தான். ஏன்னா நீதிமன்றத்தால் இது வந்து பார்த்தா என்ன பண்ண முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. நீதிமன்றத்தால் இது என்ன பண்ண கட்டாயப்படுத்த முடியாது. நாட் என்ஃபோர்சபிள். புரியுதா? நாட் என்ஃபோர்சபிள். கிளியராமா? சரி, டிபிஎஸ் பத்தி மேக்ஸிமம் எல்லா தகவலும் பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். சரிப்பா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. பார்ப்போம். ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தனதாக கொண்டு ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்திய அரசியல் உருவாகியுள்ளது என்று கூறியவர் யார்? Who told the constitution made India's quasi federal union invested in several important features of unitary government? அப்படின்னு சொன்னவர் யாருன்னா K.A. முன்ஷிப்பா. K.A. முன்ஷி தான் என்ன சொல்லிப்பாருன்னா குவாசி ஃபெடரல் சொல்லிப்பாரு. சரி, வேற யாராவது குவாசி ஃபெடரல் சொல்லியிருக்காங்களா? அது பார்ப்போம். குவாசி ஃபெடரல் வந்து பார்த்தோன்னா K.A. முன்ஷி சொல்லியிருப்பாரு. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. கூட்டாட்சின்ற வார்த்தை அரசியல் இருக்கா இல்லையா? கூட்டாட்சின்ற வார்த்தை சொல் அரசியலமைப்பு இருக்கா இல்லையா? அதாவது ஃபெடரேஷன்ன்ற வார்த்தை அரசியலமைப்புல இருக்கா இல்லையா? ஃபெடரேஷன்ன்ற வார்த்தை இருக்கா இல்லையா? சாரதா, உங்க மெசேஜ் கொஞ்சம் லேட்டா வருது. நீ லைவ் அப்டேட் பண்ணிக்கீங்க. ஃபெடரேஷன்ன்ற வார்த்தை அரசியலமைப்பு இருக்கா இல்லையா? கூட்டாட்சின்ற வார்த்தை அரசியலமைப்பு இருக்கா இல்லையா? கூட்டாட்சின்ற வார்த்தை அரசியலமைப்பு இல்ல. சூப்பர்மா, இல்ல. ஆர்டிகல் 1ல அம்பேத்கர் என்ன சொல்லணும்னா ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் தான் கொண்டு வந்து சொல்லுவாரு. ஆர்டிகல் 1ல அம்பேத்கர் என்ன சொல்லணும்னா ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் தான் கொண்டு வந்து சொல்லுவார். மாநில கூட்டாட்சி தான் சொல்லுவார். அம்பேத்கர் என்ன சொல்லுவார் அப்படின்னா மாநில கூட்டாட்சி தான் சொல்லுவார். ஆனா நம்மளுக்கு கிடைச்சது என்னது? மாநில ஒன்றியம். நம்மளுக்கு கிடைச்சது மாநில ஒன்றியம் தான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அதாவது என்னது? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சது.
அவர் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் கேட்பாரு. ஆனா நம்ம கிடைச்ச என்னது யூனியன் ஆஃப் ஸ்டேட் தான் கிடைச்சிச்சு. கூட்டாட்சி சொல்லு வந்து பார்த்தா அரசியல் இல்ல, இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சரி, வேற யார் யார் சார் கூட்டாட்சி பத்தி பேசியிருக்கா அப்படின்னா பார்ப்போம். வேற யார் யாரெல்லாம் கூட்டாட்சி பத்தி பேசியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. ஐவர் ஜெனிக்ஸ் கூட்டாட்சி பத்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மையத்துவத்தை ஃபர்ஸ்ட் தமிழ் எழுதுறேன், அப்புறம் இங்கிலீஷ் சொல்றேன். மையத்துவத்தை கொண்ட கூட்டாட்சி, மையத்துவத்தை கொண்ட கூட்டாட்சி, மையத்துவத்தை கொண்ட கூட்டாட்சி, கூட்டாட்சி, மையத்துவத்தை கொண்ட கூட்டாட்சி. ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் டெண்டன்சி, ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. நோட் பண்ணிக்கோமா, இதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் மேட்ச் ஆஃப் ஆல்ல கேட்டுறாங்க. ஐவர் ஜெனிக்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, மையத்துவத்தை கொண்ட கூட்டாட்சி சொல்லியிருப்பார். ஐவர் ஜெனிக்ஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்திய கூட்டாட்சியை மையத்துவத்தை கொண்ட கூட்டாட்சி சொல்லியிருப்பார். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தா எல்லா ஸ்டேட்டும் இருக்கு. ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி சொல்லியிருப்பார். யாரு? ஐவர் ஜெனிக்ஸ் சொல்லியிருப்பார். வேற யார் சார் சொல்லியிருப்பார்? வேற என்ன யார் யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா, கிரான்வில் ஆஸ்டின். இவர் என்ன சார் சொல்லியிருப்பார் அப்படின்னா, கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்லியிருப்பார்னா, கூட்டுறவு கூட்டாட்சி, கூட்டுறவு கூட்டாட்சி, கூட்டுறவு கூட்டாட்சி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. இது டிஎன்பிஎஸ்சி தனியாகவும் கேட்டுருக்காங்க, மேட்ச் ஆஃப் ஆன்ல கேட்டுருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன மேட்ச் ஆஃப் ஆன்ல கேட்டுருக்காங்க, இது தனியாவே கேட்டுருக்காங்க, ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுருக்காங்க. கூட்டுறவு கூட்டாட்சி எக்ஸ்பிளைன் பண்ணா இதெல்லாம் இது ஒரு பேர் போட்டு எழுதணும். ஸோ யார் வந்து இந்தியா கூட்டுறவு கூட்டாட்சி சொன்னா கிராண்ட் லாஸ்டிக், இதெல்லாம் மெயின்ஸ் எழுதணும், மெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி, மாரிஸ் ஜோன்ஸ் என்ன சொல்லிப்பாருன்னா, பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி. பேரம் பேசிதான் இந்த கூட்டாட்சி வாங்கியிருக்காங்க. அதான் பார்கெனிங் ஃபெடரேஷன் வந்து கேசி வேற சொல்லிக்க மாட்டாருமா. கேசி வேற பார்கெனிங் ஃபெடரேஷன் சொல்லிக்க மாட்டாரு, மோரி ஜோன்ஸ் சொல்லியிருப்பாரு. பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அது இவர் சொல்லியிருப்பாரு. மாத்தி போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஈகிள்பர்ட் கொஞ்சம் செக் பண்ணிக்கோமா, மாத்தி போட்டீங்க. பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி பார்கெனிங் ஃபெடரலிசம் வந்து பார்த்தோன்னா மோரி ஜோன்ஸ். பார்கெனிங் ஃபெடரலிசம் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா மோரிஸ் ஜோன்ஸ். ஃபெடரலிசம் ஓகேவா? புரியுதாமா? கிளியரா புரியுதா? இது கொஞ்சம் பாத்துங்கம்மா. சோ அரை கூட்டாட்சின்னு யார் சொன்னா அப்படின்னா கேசி வாரேமா முன்ஷின்னு கொடுத்துருக்கோ. கேசி வேறதாமா சொல்லியிருப்பாரு. ஆன்சர் வந்து கேசி வேறதான். இவர் வந்து கேசி முன்ஷி கிடையாது, தப்பு. கேசி முன்ஷி கிடையாது, நானும் தப்பா எழுதிட்டேனோ. கேசி வேற ஏதாவது சொல்லியிருப்பேன். கேசி வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சொல்லிப்பா அப்படின்னா அரை கூட்டாட்சின்னு சொல்லியிருப்பாரு. ஆன்சர் தப்புமா. சரிங்களா? கேசி வேற எதாவது என்ன சொல்லிப்பாருன்னா அரை கூட்டாட்சி சொல்லிப்பார். கேசி முன்ஷி கிடையாது, கே முன்ஷி கிடையாது, தப்பு. கே முன்ஷி வந்து தப்புமா. சரிங்களா? கே முன்ஷி தப்பு. நம்ம டிஎன்பிஎஸ்சி நிறைய கொஸ்டின் இப்படி ஆன்சர் வரும். கேசி வேற ஏதாவது என்ன சொல்லிப்பாருன்னா பாசிவ் ஃபெடரல் சொல்லி அரை கூட்டாட்சி சொல்லிப்பார். சரி, அரை கூட்டாட்சி சொல்லிப்பாரு. ஐவர் ஜெனிக்ஸ் என்ன சொல்லிப்பாருன்னா மையத்துவத்தை கொண்ட கூட்டாட்சி சொல்லிப்பாரு. ஃபெடரேஷன் ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி சொல்லிப்பாரு. சரிங்களா? வேற யாரும் சொல்லிப்பாரு. கிராண்ட் லாஸ்ட் என்ன சொல்லிப்பாரு அப்படின்னா கூட்டுறவு கூட்டாட்சி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படி சொல்லிப்பாரு. மோரி ஜோன்ஸ் என்ன சொல்லிப்பாருன்னா பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி, பார்கெனிங் ஃபெடரலிசம். அடுத்து போலாமா? சோ இவ்வளவுதான் அந்த கூட்டாட்சி சம்பந்தப்பட்ட தகவல், இவ்வளவுதான். சரிங்களா? இவங்க எல்லாம் சும்மா கொடுத்துருக்காங்க. இந்த பேர்லாம் ஆப்ஷன் எதுவுமே இல்லை, சும்மா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஓகே. அடுத்தது கோரம். மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பு எண்ணிக்கை. கோரம் டு கன்வே த மீட்டிங் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சரிப்பா, ஃபர்ஸ்ட் கோரம்னா என்னப்பா அப்படின்னா மொத்த அவையோட எண்ணிக்கையில 1/10. மொத்த அவையோட எண்ணிக்கையில 1/10. டோட்டல் மெம்பர்ஷிப்ல 1/10. டோட்டல் மெம்பர்ஷிப் மொத்த உறுப்பு எண்ணிக்கையில என்னது 1/10. மொத்த உறுப்பு எண்ணிக்கையில நான் சொல்றேன்மா. நம்ம இந்தியா பொறுத்தவரையும் அது ஒரு பெரிய சிக்கல். நான் ஈகிள்பர்ட் இந்த கொஸ்டின் முடிச்சு சொல்றேன். இந்தியா பிடிச்சா நான் சொல்றேன், இந்த கொஸ்டின் முடிச்சு சொல்றேன். கோரம்னா என்ன அப்படின்னா, கோரம்னா மொத்த உறுப்பினர் இருப்பாங்கன்னா அந்த மொத்த உறுப்பு எண்ணிக்கையில 1/10. இப்ப லோக்சபானா கோரம் எவ்வளவு வரும்பா? லோக்சபானா மொத்தம் எவ்வளவு பேர்? 543 பேரா? 543 மினிமம் கோரம் எவ்வளவு வரும் அப்படின்னா 55 பேர் கலந்துட்டா அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம். 55 பேர் கம்மியா இருந்தா மீட்டிங் டிசால்வ் பண்ணிடுவாங்க. ராஜ்யசபா பொறுத்தவரையும் 245
அப்ப கோரம் என்னவா இருக்கும்? கோரம் என்னவா இருக்கும் அப்படின்னா 25 பேர் தான் மீறி நடக்கும், இல்ல நடக்காது. சரிங்களா? அதே மாதிரி கோரம் வந்து பார்த்தா ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்துக்கு இருக்கா, ஒவ்வொரு மாநில சட்ட அந்த மாநில சட்டமன்றத்தில் எவ்வளவு பேருன்னா 1/10. ஃபர்ஸ்ட் இதுதான் முக்கியம். 1/10 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப். இதுதான் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா 10 மெம்பர், குறைந்தபட்சம் 10 மெம்பர். ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஸ்டேட்ல வந்து பார்த்தோன்னா 1/10 வர மாட்டாங்க. ஸோ 10 மெம்பர் ஆள் கூட சிக்கிம், கோவாலாம் சின்ன சின்ன ஸ்டேட். அந்த சின்ன சின்ன ஸ்டேட்லாம் 10 பேர் இருந்தா போதும். ஸோ 10 பேரு 10 மெம்பர்ஸ் இல்லைன்னா 1/10. இது மாநிலத்துக்குப்பா. 1/10 இது மாநிலத்துக்கு. டோட்டல் மெம்பர்ஸ்ல 1/10. புரியுதாமா? 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 அதாவது மாநிலத்தை பொறுத்தவரை என்னன்னா மொத்த உறுப்பினர்ல 1/10 இல்லையா 10 மெம்பர்ஸ், இல்ல 10 மெம்பர்ஸ். புரியுதாமா? புரியுதாமா? புரியுதா? கோரம் என்னன்னு புரியுதா? சரி, புரியுதாமா? சரி சரி சரி. இப்ப இவர் ஒரு கொஸ்டின் கேட்டாரு, ஃபெடரேஷன் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். அந்த ஃபெடரேஷன் எழுதுறேன். இந்திய அரசியலமைப்புல உள்ளதுல இந்திய அரசியல் கூட்டாட்சி நம்மளுக்கு வந்து இந்தியா எப்படி சார் எல்லாமே புடிச்சு வச்சிருக்கா, இல்ல வந்து அவங்களும் சேர்ந்தாங்களா பாப்போமா? இந்த கான்செப்ட் சூப்பரான கான்செப்ட், மெயின்ஸ் கான்செப்ட். நான் லைட்டா சொல்றேன், ரொம்ப டீட்டெயில் சொல்ல லைட்டா சொல்றேன், நல்லா பாருங்க. இந்தியா, யுஎஸ்ஏ, இல்ல. ஸோ இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னா 28 ஸ்டேட்ஸ் இருக்குப்பா. 8 யூனிபேசம் இருக்கு. அமெரிக்காவில் ஒரு 50 ஸ்டேட்ஸ் இருக்குப்பா. 50 ஸ்டேட்ஸ் இருக்கு. சரி, அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் கம்மிங் டுகெதர்ப்பா. எல்லா ஸ்டேட்டும் அவங்களா வந்து ஜாயின் பண்ணாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் கம்மிங் டுகெதர், அவங்களா வந்து ஜாயின் பண்ணாங்க. நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன் சொல்லி என்ன பண்ணாங்க, யுஎஸ்ஏ கூட வந்து சேர்ந்தாங்க. நம்ம இந்தியா பொறுத்தவரையும் யாரும் போக கூடாது, புடிச்சு வச்சிருக்காங்க. ஹோல்டிங் டுகெதர். என்ன புடிச்சு எந்த மாநிலத்துக்கு என்ன வெளியே போக அனுமதி கிடையாது. ஆனா அமெரிக்கா எப்படி இல்ல, யார் வேணா போகலாம், யார் வேணா உள்ள வரலாம். அமெரிக்கா பொறுத்த என்ன பிளஸ் பாயிண்ட்னா யாரு வேணா உள்ள போலாம், யார் வேணா வெளியே போலாம், வரலாம். பர்ஃபெக்ட் ஃபெடரேஷன் கண்ட்ரி. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட் வெளியே தனியாக போகலாம், செப்பரேட் தனியாக போய்க்கலாம். ஒரு ஸ்டேட்டுக்கு தனியாக போறோம்னா செப்பரேட் தனியாக போய்க்கலாம். இந்தியா அப்படி போக முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சாது நம்ம தமிழ்நாடுக்காரங்க இந்தியா விட்டு வெளியே போறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பான். பஞ்சாப் ஆரம்பிச்சிருப்பான். இவங்க 2 பேர் தான் பெரிய தலைவலியே. ஏன்னா இவங்க 2 பேரும் சொல்லிப்பாங்க, நான் தனியா போறேன் ரொம்ப அடம்பிடிப்பாங்க. அதனால என்ன எல்லாரும் பிடிச்சு வச்சிருக்காங்க. எந்த ஸ்டேட்டும் இந்தியா விட்டு பிரிஞ்சு போறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால நம்ம என்ன சொல்றோம், ஹோல்டிங் டுகெதர் சொல்றோம். அதனால என்ன சொல்றோம், இந்தியா ஹோல்டிங் டுகெதர். 27 ஸ்டேட் 8 யூனிவர்ஸும் பிடிச்சு வச்சிருக்கு. ஆனா அமெரிக்கா பொறுத்தவரை எல்லாரும் அவங்களா வந்து சேர்ந்தாங்க. எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். சரியா? பிரிஞ்சு போய்க்கலாம். அதனால கம்மிங் டுகெதர் சொல்றாங்க. ஸோ புரியுதாமா? ஈகிள் பேர்ட் புரியுதாமா? இந்தியா வந்து ஹோல்டிங் டுகெதர் சொல்லுவாங்கம்மா. ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கு, எந்த மாநிலம் வெளியே போக அனுமதிக்கல. ஆனா அமெரிக்கா பொறுத்து கம்மிங் டுகெதர், அவங்களா வந்து வாலண்டரியா சேர்ந்தாங்க. புரியுதா? இதான் 2 வித்தியாசம். புரியுதாமா? இதான் வித்தியாசம் 2க்கும். கிளியராமா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். சரிமா? அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ இது வந்து ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் டைப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்தா நிறைய பேர் தெரியாது. நிறைய பேருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியாது. இந்த கேஸ் 4 கேஸ் இருக்குல்ல, 4 கேஸுமே உங்களுக்கான ஹோம்ஒர்க்பா. ஏன்னா நான் இதை ஃபுல்லா பார்த்து வச்சிருக்கேன். இந்த 4 கேஸையுமே தனியா மொத்தமா கேசஸ் கேட்டீங்களா, கேசஸ் ஒரு தனி வீடியோவே போட்டுறேன்மா. கேசஸ் வந்து ஒரு தனி வீடியோவா போட்டுறேன். இம்பார்ட்டன்ட் கேசஸ் சொல்லிட்டு ஒரு 50 கேஸ் வருதுப்பா. 50 கேஸ் தனி ஒரு வீடியோவை போட்டுறேன். 50 கேஸையும் தனி ஒரு வீடியோவே கடைசியில போட்டுறேன். கடைசி ஒரு கிளாஸ்ல வந்து பார்க்கணும் 50 கேஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த கேஸை பத்தி என்னன்ற லைட்டா சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ பாருங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் உமன். இதான் எல்லாருக்கும் தெரியும். என்ன கேஸ்பா? விசாகா வர்சஸ் ராஜஸ்தான் ஸ்டேட். சரிங்களா? விசாகா கைட்லைன்ஸ் ஒரு கைட்லைன்ஸ் கேள்விப்பட்டீங்களா? விசாகா கைட்லைன்ஸ் எப்ப கொண்டு வந்தாங்க? விசாகா கைட்லைன்ஸ் எப்ப கொண்டு வந்தாங்க? இந்த கேஸ் எந்த கேஸ் அப்படின்னா, ராஜஸ்தான்ல ஒரு பெண் இருப்பாங்கப்பா. அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜஸ்தான்ல சைல்டு மேரேஜ் நடக்கும். அந்த சைல்டு மேரேஜ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து இது குழந்தையை திரும்ப மாட்டீங்களா, தப்பா இல்லைன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த குடும்பத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணுமா? ஓகேமா, தெரியலையோ, சாரிமா, கவனிக்கல. இப்ப தெரியுதா? ஓகேவா? ஓகேமா, சரி, ஓகே. அதாவது ஓகே தானே? இப்போ ஓகே தானேமா? ஓகே, சூப்பர்மா, நான் வரேன். அதாவது விசாகான ஒரு பொண்ணு இருப்பாங்க. ராஜஸ்தான்ல வந்து என்ன ஆகுனா, என்னன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சைல்ட் மேரேஜ் பார்ப்பாங்க. அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணனால அந்த குடும்பத்துல எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப நாட்டையே உழுந்த சம்பவம். இதை கேள்விப்பட்டீங்களா? நம்மளாம் பிறந்துருக்க மாட்டோம்.
நம்மளாம் அப்ப பிறந்திருக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. விஷாக ஒரு பொண்ணு என்ன பண்ணிப்பாங்க, சைல்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த வருத்தப்பட வழிபேச அந்த சிவகார்த்திகேயன் ஃபோன் பண்ணி வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வரல, அதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பொண்ணு வந்து கல்யாணம் நிறுத்திடும். சின்ன குழந்தை போய் கல்யாணம் பண்ணி அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடும். கம்ப்ளைண்ட் பண்ணனால அந்த குடும்பத்துல எல்லா பேரும் என்ன பண்ண, ஆண்கள் என்ன பண்ணா, அந்த விசாகான்ற பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுருவாங்க. குடுத்து பாவம் அந்த பொண்ணு ரத்தத்தோட வெளியே வரும், செத்து போயிடுச்சு. அப்பதான் அந்த கேஸ் வந்துச்சு. ஒரு வந்து சமூகம் வந்து கேஸ் போட்டுருவாங்க, விசாகா கைலன்ஸ் சொல்லி ஒரு கேஸ் போட்டுருவாங்க. எப்ப அப்படின்னா 1997. விசாகா கைலன்ஸ் எப்ப கொண்டாங்கன்னா 1997. இந்த கைலன்ஸ் பேஸ் பண்ணி தான் போஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. போஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2013 கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அதாவது பெண்களை வந்து பாலியலே துன்புறுத்தக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா பிசிக்கலா ஃபேவர் பண்ணக்கூடாது, அவங்கள ஆபாசமா பேசக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா இது. இப்போ இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம 3வது இதுதான் தெரிஞ்சு போச்சு. 3வது அப்ப இதுதான், இது இல்லைன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். சரிங்களா? இப்போ அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுவோம். பார்ப்போமா? அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுவோம். ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இது ரொம்ப முக்கியமான கேஸ்பா. பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து என்னன்னா இந்த மினரா மில்ஸ் கேஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஏன்னா நான் நேற்று சொன்னேன் ஃபண்டமெண்டல்ஸ் டிபிஎஸ்பி எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஃபண்டமெண்டல்ஸ் டிபிஎஸ்பி எப்படி இருக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் டிபிஎஸ்பி இருக்குன்னா இந்த கேஸ் அதான் சொல்லியிருக்கோம். 1980 இல்ல. ஸோ இப்படி ஒரு வண்டி இருக்குன்னா இந்த சைடு 4 ஒரு வண்டி இருக்குன்னா இந்த 2 வீலும் ஒன்னா நவுந்தாதான் மூவ் ஆகும். இந்த 2 வீலும் ஒன்னா நவுந்தாதான் அரசாங்கம் நல்லா இருக்கும். இந்த வீல் முன்னாடி இந்த வீல் பின்னாடி போனா நல்லா இருக்காது. அதே மாதிரி சொல்லிப்பாரு. ஃபண்டமெண்டல்ஸ் இக்குவல் டிபிஎஸ்பி சொல்லிப்பாரு. பேலன்சிங் ஆஃப் வீல் சொல்லியிருப்பாருப்பா. ஒரு 2 வீலும் பேலன்ஸா போனதான் அரசாங்கம் நல்லா இருக்கும், வண்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த 2 வீலும் கரெக்டா ஓடுனாதான் அரசாங்கம் நல்லா இருக்கும்னு சொல்லிப்பாரு. ஃபண்டமெண்டல்ஸ் டிபிஎஸ்பி ஈக்குவலா ஒன்னா மூவ் பண்ணாதான் என்ன பண்ண அரசாங்கம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற கேஸ் தான் இந்த மினரா மில்ஸ் ஸ்கீம். ஸோ இது 2. சரிங்களா? 2. அடுத்து என்ன சார்? இது அடுத்ததான் முக்கியம். இந்த 4 தான் எல்லாருமே கன்ஃபியூஸா இருக்கும். சரியா? போன் இந்த கேசஸ் சம்பந்தம் போடும்போது இந்த கேஸ் எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன். சரிங்களா? கேசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன். சரி பாருங்க, இந்த ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா இந்த அஸ்வின் குமார் காரோ வர்சஸ் பஞ்சாப் யூனிவர்சிட்டி. என்னன்னா அந்த பையன் வந்து யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பான். சீக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள். அந்த பையனை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண டிஸ்கிரிமினேஷன் பண்ணிருப்பாங்க. அந்த சம்பந்தப்பட்ட கேஸ் தான் இந்த ரைட் ஈக்குவாலிட்டி. நான் தெளிவா தனியாக ஒரு வீடியோ போறேன். இதை பத்தி பேசின டைம் ஆயிரும். சரிங்களா? ரைட் ஈக்குவாலிட்டி நான் தனியாக ஒரு வீடியோ போறேன் கேசஸ். சரி, அடுத்து டபுள் ஜியோபாடி என்னன்னா ஒரு ஆளு ஒரு தப்புக்கு ஒருத்தர் தண்டனைக்கணும். இப்போ சரத்குமார் ஒரு படம் வந்திருக்கும். பழைய படம் வந்திருக்கும். என்னன்னா சரத்குமார் ரகுவரன் ஃப்ரெண்டா இருப்பாங்க. பணத்துக்காண்டி என்ன பண்ணுவான், ரகுவரன் வந்து பார்த்தா தன்னை செட்டு போனாலும் செட்டப் பண்ணிப்பான். சரத்குமார் மேல பழிய போட்டுருவான். எதுக்குன்னா இன்சூரன்ஸ் காண்டி. அப்ப ஜெயிலுக்கு போயிடுவார். சரத்குமார் ஜெயிலுக்கு போயிடுவார். நண்பனை கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து ரகுவரனை கொள்வாரு. அப்போ வந்து பார்த்தோன்னா பிரகாஷ்ராஜ் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, இவனை கொண்டதுக்கு ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டானே, அப்போ ஒரு ஆள் ஒரு தப்புக்கு 2 பேர் தண்டனை நினைக்க முடியுமா அப்படின்னு சொல்ற கேஸ் என்னது, மஹபூல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இது ரொம்ப முக்கியமான கேசஸ்மா. தனியா நான் வீடியோவை போடுறேன். அப்ப சொன்னாதான் புரியும். அந்த கேசஸ் டீட்டெயிலா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? லைட்டா பார்ப்போம். ஒரு கேஸும் 2 நிமிஷம் பார்ப்போம். சரிங்களா? புரியுதாம்மா? இது கிளியரா புரியுதாம்மா? சரி. ஸோ இது ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்னது, ஆன்சர் வந்து ஏதான் ஆன்சர். ஸோ ஏதான் ஆன்சரு நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸுமா, ஏதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின். நம்ம தமிழ்நாடு பாலிட்டில இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனா என்னப்பா? ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுங்க. ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இது வருவோம். ஃபினான்ஸ் கமிஷன் என்னப்பா? கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா? ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா? கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா ஆர் நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா? இதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏன்னா புதுசா டாபிக் வந்திருக்கு. ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா? சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா? இது எந்த பகுதியில் இருக்கு, எந்த பார்ட்ல இருக்கு, இதுக்கான ஆர்டிகல், இது எல்லாமே பார்ப்போம். இதுக்கு எல்லாத்தையும் பார்ப்போம். என்ன டென்யூர், சரியா? குவாலிஃபிகேஷன். சூப்பர்மா எலிபெட் சூப்பர்மா. கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடி. பெர்மனண்டா இல்லையா அப்படின்னா நாட் பெர்மனன்ட். கான்ஸ்டியூஷனல் பாடி பட் நாட் பெர்மனன்ட். நிலையான அமைப்பு கிடையாது. ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடி தான், ஆனா நிலையானதாக இல்லை. இது எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 12 இருக்கு. ஆர்டிகல் 280.
பதவிக்காலம் 5 வருஷம். 5 வருஷம் பிக்சட் கிடையாது, நாட் பிக்சட். பதவிகள் 5 வருஷம், நாட் பிக்சட். ஸோ குவாலிஃபிகேஷன் தனியாக நான் எழுதி போறேன் சைடு. சரிங்களா, குவாலிஃபிகேஷன் தனியாக எழுதி போறேன் பாருங்க. சரி, உறுப்பினர்கள் சூப்பர்மா. உறுப்பினர்கள் வந்து மெம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு தலைவர் 4 பேர், ஒரு தலைவர் 4 பேர், ஒரு தலைவர் 4 பேர். இந்த தலைவர் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருப்பாரு, ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. இந்த 4 பேர்ல 2 பேர் வந்து பார்த்தோன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜா இருப்பாங்க. ரிட்டையர்ட் ஜட்ஜா இருப்பாங்க. இதுல ஒரு ஆள் வந்து பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அஃபேர்ஸ்ல பிரபலமா இருப்பார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ல ரொம்ப பிரபலமா இருப்பார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ல வந்து என்ன பண்ணி பிரபலமா இருப்பாரு. இன்னொரு ஆள் வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ல வந்து ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. மொத்தம் 1+4பா, 1+4. அது 2 பேர் ரிட்டையர்ட் ஜட்ஜா இருப்பாங்க. இன்னும் 2 பேர் யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இல்ல ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. சரிங்களா, தலைவர் வந்து பார்த்தா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருப்பார். சரிங்களா, இதுதான் மெம்பர்ஸ் காம்போசிஷன். இப்ப எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்குப்பா? கரண்ட்ல எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா 15வது ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன ஃபினான்ஸ் கமிஷன் வரப்போகுதுன்னா 16வது ஃபினான்ஸ் கமிஷன் வரப்போகுது. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிட்டு அந்த கொஸ்டின் போவோம். ஃபினான்ஸ் கமிஷன் இப்ப எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு? எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் பா. 15th ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு. இதோட தலைவர் யாருன்னா என்கே சிங். சரிங்களா, என்கே சிங் 2020ல இருந்து 21 ரெண்டு தடவை போட்டிருப்பாங்க. 20, 21, 21ல இருந்து 26. இப்ப 16வது ஃபினான்ஸ் கமிஷன் தலைவர் யாருப்பா? 16th ஃபினான்ஸ் கமிஷன் தலைவர் யாரு? 16th ஃபினான்ஸ் அரவிந்த் பிரகாரியா. சூப்பர்ப்பா. இவர் யாருப்பா? அரவிந்த் பிரகாரியா யாரு? அரவிந்த் பிரகாரியா யாரு? ஸோ 15th வந்து என்கே சிங், 16th வந்து சூப்பர்மா ஜெயமோகன். சூப்பர்மா. நான் கேட்கிறேன், அரவிந்த் பிரகாரியா யாரு அப்படின்னா நித்தி ஆயோக்ல முன்னாடி இருந்த உறுப்பினர் இருப்பா. நித்தி ஆயோக்ல இருந்தா முன்னாடி இருந்த ஒரு உறுப்பினர் இருப்பா. நித்தி ஆயோக்ல ரொம்ப முக்கியமான ஆளு அரவிந்த் பிரகாரியா. நித்தி ஆயோக்ல வந்து ஒரு முக்கியமான எக்ஸ்பர்ட். சரிங்களா, எக்ஸ்பர்ட். இவர் ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி அடுத்து வரப்போகுது. 2026ல இவரோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னா இவர் தமிழ்நாடுக்கு வந்திருப்பாருப்பா. தமிழ்நாடுக்கு வந்தப்போ அந்த சீஃப் எக்கனாமிக் கவுன்சில் 5 பேர் இருப்பாங்கல்ல, கவுன்சில் 5 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க மீட் பண்ணிருப்பாரு. ஸ்டாலின் மீட் பண்ணிருப்பாரு. இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் சூப்பரா இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருப்பாருப்பா. இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் சூப்பரா இருக்கு. ஸோ நான் போன எல்லா ஸ்டேட்லயுமே தமிழ்நாடு கொடுத்த ரெக்கமெண்டேஷன் தான் சூப்பரா இருக்கு. அவங்க வந்து நித்திய கூட அடிப்படை ஸ்ட்ரக்சரையும் ஜிஎஸ்டியோட அடிப்படை ஸ்ட்ரக்சரையும் மாத்த சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி என்ன சொல்லிப்பாரு? அரவிந்த் பிரகாரியா சொல்லியிருப்பாரு. புரியுதாமா? ஸோ அரவிந்த் பிரகாரியா தமிழ்நாடு வந்திருப்பாரு. அந்த சீஃப் எக்கனாமிக் கவுன்சில் 5 பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில், அவங்களும் ஸ்டாலின் சாரை மீட் பண்ணிருப்பாங்க. மீட் பண்ணும்போது என்ன சொல்லிப்பாங்கன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து சொல்லிப்பாங்க ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சரையும் மாத்துங்க, அதுக்கப்புறம் இந்த நித்திய கூட அமைப்பையும் மாத்துங்கன்னு சொல்லி புதுசா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் யாருக்கு? அரவிந்த் பிரகாரியாக்கு பிடிச்சி போயிடும். சரியா, அதனால என்ன பண்ணுவாங்க? இவரை என்ன பண்ணுவாங்க? அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, கரெக்டுமா? ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். ஸோ நித்திய கூட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். சூப்பர். இப்ப யாரு வைஸ் பிரசிடென்ட்? கரண்ட்ல யாரு வைஸ் பிரசிடென்ட்? கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கரண்ட்ல யாரு வைஸ் பிரசிடென்ட்? சரி, நம்ம டாபிக் தாண்டி போயிட்டு இருக்கோம். கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். சரிங்களா, சரி. இப்ப கொஸ்டின் பார்க்கலாமா? சரி பாருங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸை பத்தின கொஸ்டின். இதுல எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதான் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரியா தவறான்னு பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ண கொஸ்டின் போகணும். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் சிவாஸ். ஓகேமா? இப்ப யாரு கரண்ட்ல யாரு? சரியா, ஓகே. சரி, இப்ப என்ன கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டு ரெக்கமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு 2 பேருக்கு என்ன பண்ணுவாங்க? நிதியை பிரிச்சு கொடுதான் ஃபர்ஸ்ட் வேலை. இது கரெக்ட். இதுதான் அவங்க ஒரிஜினல் வேலையை. அடுத்தது மாநிலத்துக்கு மானிய கோரிக்கை, கிராண்ட் எய்ட்ஸ் டு ஸ்டேட்ஸ். அதாவது மாநிலத்துக்கு மானிய கோரிக்கை வச்சாங்கன்னா கொடுக்குறது. எக்ஸாம்பிள் அசாம் மாதிரி ஸ்டேட்லாம் வந்து பார்த்தா ஆர்டிகல் 275A படி என்ன பண்ணா மாநில கோரிக்கை இருக்குப்பா. கிராண்ட்ஸ் இருக்கு. அசாம்ஸுக்குலாம் கிராண்ட்ஸ் இருக்கு. அசாம் அப்புறம் வந்து பார்த்தா நார்த் ஈஸ்டர்ன் கிராண்ட்ஸ் இருக்கு. அவங்களுக்குலாம் கொடுப்பாங்க, மானியம் கொடுப்பாங்க. சரிங்களா, அதுக்கு கோரிக்கை இருக்குது. சஜஸ்ட் a measure to augment the controlling fund of state in order to supplement the resources of பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி. இதுவும் உண்டுப்பா. ஃபினான்ஸ் கமிஷன்ல இது ஒரு பங்கு இருக்கு. அதாவது பஞ்சாயத்து நகராட்சி வளங்கள் கூடுதலாக ஒரு மாநில ஒருங்கிணைக்க நிதியை அதிகரிக்க நடவடிக்கை பதிவு செய்தது. இது கரெக்ட். டு ஃபார்மட் பிளான் ஃபார் மோஸ்ட் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் கண்ட்ரி ரிசோர்சஸ். இது அவங்க கிடையாது. பிளான் பண்றது அவங்க வேலையே கிடையாதுப்பா. பிளான் பண்றது பிளானிங்ன்ற வேலை யார் கிடையாது?
பினான்ஸ் கமிஷன் கிடையவே கிடையாது. பிளான் பண்றது அவங்க வேலை என்னன்னா நிதியை ஒதுக்குறது மட்டும் தான் வேலை. நிதியை ஒதுக்குறது மட்டும் தான் அவங்க வேலை. நல்லா புரிஞ்சுங்க. நிதியை ஒதுக்குற மட்டும் தான் யாரோட வேலை? பினான்ஸ் கமிஷனோட வேலை. பினான்ஸ் கமிஷனோட வேலை என்ன அப்படின்னா நிதியை ஒதுக்குறது மட்டும் தான் வேலை. நிதியை ஒழுங்குபடுத்துறது அவங்க வேலை. நிதியை ஒழுங்குபடுத்துறது, நிதி ஒழுங்குபடுத்துறது, அதுக்கப்புறம் நிதி ஒதுக்குறது. இவங்க ரெண்டு தான் அவங்க வேலை. ரெண்டு தான் அவங்க வேலை. சரிங்களா? நல்லா பாத்துங்க. பினான்ஸ் கமிஷனோட வேலை வந்து என்னன்னா என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் டாக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்றது, டாக்ஸ் எல்லாம் கரெக்டா வந்துச்சு செக் பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? நெட் ப்ரோசீடிங் சொல்லுவாங்க. இது பேர் நெட் ப்ரோசீடிங் சொல்லுவாங்க. நெட் ப்ரோசீடிங் சொல்லுவாங்க கரெக்டா வந்துச்சா. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவாங்க? டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க? அலோகேட் பண்ணுவாங்க. அலோகேட் பண்ணி ஸ்டேட்டுக்கு, சென்டருக்கு, அப்புறம் லோக்கல் பாடிஸ்க்கு ஒதுக்குவாங்க. லோக்கல் பாடிஸ் இவங்களும் ஒதுக்குவாங்க. லோக்கல் பாடிஸ் இவங்களும் ஒதுக்குவாங்க. லோக்கல் படிச்சு இவங்க ஒதுக்குவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் இவங்க வேலை. பிளானிங் பண்றது அவங்க வேலை கிடையாது. பிளானிங் பண்றது யாரோட வேலை கிடையாது? இவங்க வேலை கிடையாது. திட்டமிடுறது இவங்க வேலை கிடையாது. திட்டமிடுறது யாரோட வேலைப்பா? பிளானிங் பண்றது யாரோட வேலைன்னா முன்னாடி பிளானிங் கமிஷன் பண்ணாங்க. முன்னாடி ப்ரீவியஸா யார் பண்ணாங்கன்னா பிளானிங் கமிஷன் பண்ணாங்க. இப்ப யார் பண்றா? ப்ரீவியஸா பிளானிங் கமிஷன் திட்டமிடுவாங்க. இப்ப யார் பண்றா பிளானிங் பண்றது? அப்படின்னா நித்தி ஆயோக் பண்ணுவாங்க. இப்ப யார் பண்றா அப்படின்னா நித்தி ஆயோக் பண்றாங்க. இப்போ வந்து யாருன்னா நித்தி ஆயோக் பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தா பிளான் பண்றது யார் பண்றா? நித்தி ஆயோக் பண்றாங்க. புரியுதாமா? இந்த கொஸ்டின் புரியுதாமா? தெரிஞ்சு புரிஞ்சு படிச்சா ஈஸி தான். 10 கொஸ்டின் பார்த்தாலும் நம்ம டாபிக் பக்காவா பார்த்தோம். சும்மா வந்து இந்த சுடுதண்ணி காலில் ஊத்துற மாதிரி வந்து பார்த்தா வெறும் பார்த்தாலும் வேஸ்ட். இப்படி படிச்சா உங்களுக்கு ஈஸி. மாலை பிரித்து தராங்க நிதி சூப்பர்மா ஜெயமோகன் சூப்பர்மா. ஓகேவா? சூப்பர் ஈகல் பேட். சரி, இப்ப யாருப்பா வைஸ் பிரசிடென்ட்? சூப்பர்மா போட்டீங்க. யாருமா மறுபடியும் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்க. யாருமா? சுமன் பேரி. சூப்பர்மா. சுமன் பேரி ரொம்ப முக்கியமான ஆளு. சரிங்களா? சிஓ யாருப்பா அப்படின்னா சுப்பிரமணியம். சிஓ வந்து சுப்பிரமணியம். சரிங்களா? சரி, இதே மாதிரி ஸ்டேட்டுக்கு இருக்குல்லப்பா. மாநில நிதி ஆணையம் இருக்கா? மாநிலத்துக்கு நிதி ஆணையம் இருக்காப்பா? மாநிலத்துக்கு நிதி ஆணையம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. மாநிலத்துக்கு நிதி ஆணையம் இருக்கா? இருக்கு. மாநில நிதி ஆணையம் எந்த அமெண்ட்மெண்ட்ல உருவாக்குனாங்க? மாநில நிதி ஆணையம் எந்த அமெண்ட்மெண்ட்ல உருவாக்குனாங்க? ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் எந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிதி ஆணையம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? சிஓ சுப்பிரமணியம் சூப்பர்மா. ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன். இது பஞ்சாயத்துக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு, முனிசிபாலிட்டிக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு. பஞ்சாயத்துக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு, முனிசிபாலிட்டிக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு. பஞ்சாயத்து ஒரு ஆர்டிகல் இருக்கு, முனிசிபாலிட்டி ஒரு ஆர்டிகல் இருக்கு. பஞ்சாயத்து ஒரு ஆர்டிகல், முனிசிபாலிட்டி ஒரு ஆர்டிகல் இருக்கு. சரி, சொல்லுங்க. சிஓ சுப்பிரமணியம். ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் எப்ப உருவாக்குனாங்கன்னா 73வது மற்றும் 74வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1992 உருவாக்கி இருப்பாங்க. இத பஞ்சாயத்து ஸ்டேட் பினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல் என்ன அப்படின்னா 243I. ஆர்டிகல் 243I. இது 243Y. ரெண்டு ஆடி நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் பஞ்சாயத்து நிதி ஒதுக்குறாங்க, இது பத்தி தான் ஒதுக்குவாங்க. முனிசிபாலிட்டி நிதி ஒதுக்குறா, இது பத்தி தான் ஒதுக்குவாங்க. சரிங்களா? புரியுதாமா? சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். தமிழ்நாட்டுல எத்தனாவது பினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு? தமிழ்நாட்டுல இப்ப ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்குப்பா. எத்தனை பினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு? தமிழ்நாட்டுல ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு. எத்தனை ஸ்டேட் பினான்ஸ்? சூப்பர்மா. சுஜாதா, ஈகிள் பேடு, ஜெயமோகன் சூப்பர்மா. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாருக்கான கிளாஸ் தான். தமிழ்நாடு ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் எத்தனை ஸ்டேட் கமிஷன் போயிட்டு இருக்கு? எத்தனை ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு? அப்படின்னா 6th. எப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா 1997 தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது 1997. இப்ப 6th பினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு. இதோட தலைவர் யாருன்னா மோகன் பியாரே. ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். சரிங்களா? இவர் தலைமையெல்லாம் போயிட்டு இருக்கு. புரியுதாமா? இதோட பினான்ஸ் கமிஷன் முடியுதுப்பா. புரியுதாமா? இந்த கொஸ்டின் புரியுதா? டீட்டெயிலாக பார்த்தாச்சு. புரியுதாமா? டீட்டெயிலாக பார்த்தாச்சு. புரியுது இல்லம்மா? சரிங்களா? கிளியர் தானே? அடுத்து போலாமா? சரிங்களா? சரிம்மா, அடுத்த கொஸ்டின் போலாம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா. கொஸ்டின் தெரியலையோ? ஜூம் பண்ண எங்கேயோ போகுது.
ஒரு நிமிஷம்ப்பா. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஜூம் பண்ண முடியல. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சரி, அந்த கொஸ்டின் இருக்கட்டும். அடுத்த நான் கடைசியை காட்டுறேன். அந்த கொஸ்டின் இருக்கட்டும், கடைசியை காட்டுறேன். கடைசியை காட்டுறேன். இல்ல, இந்த கொஸ்டின் கடைசியை காட்டுறேன். சரிங்களா? சரிப்பா, இந்த கமிட்டி பார்த்துருமா? பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட கமிட்டி. பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட கமிட்டி தெரியுதாமா? தெரியுதாமா? பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட கமிட்டி. இல்ல, பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட கமிட்டி. சரி, பாருங்க. ஃபர்ஸ்ட் கமிட்டி எல்எம் சிங்வி கமிட்டி, ஜிகேஆர் கமிட்டி, பல்வந்தர கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி. இவங்களே எதுக்கு போட்டாங்க இந்த கமிட்டி எல்லாமே அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை இந்தியாவில் எப்படி கொண்டு வருது, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனை எப்படி இந்தியாவில் கொண்டு வருது, பஞ்சாயத்து முறையான அரசாங்கத்தை இந்தியாவில் எப்படி கொண்டு வருது, பஞ்சாயத்து முறையான அரசாங்கத்தை இந்தியாவில் எப்படி கொண்டு வருது. ஸோ பஞ்சாயத்து முறையான அரசாங்கத்தை, ஸோ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இருக்குல்ல, அது எப்படி இந்தியாவில் கொண்டு வருது, அதுக்காண்டி போடப்பட்ட கமிட்டி தான் இந்த கமிட்டி. சரிங்களா? பாப்போமா? சரி, பாப்போம். ஃபர்ஸ்ட் பல்வந்த் கமிட்டி எப்போ போட்டாங்க? ஃபர்ஸ்ட் கமிட்டி பார்த்துரும், எல்லா கமிட்டி பார்த்துரும். பல்வந்த் கமிட்டி எப்போ போட்டாங்க? பல்வந்த் கமிட்டி எப்போ போட்டாங்க அப்படின்னா 1957 போட்டாங்க. 57 போட்டாங்க. சரி, இதுக்கு அடிப்படை என்னப்பா? இவங்க எதை பேஸ் பண்ணி இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ரெண்டு விஷயம்ப்பா. நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் பிளஸ் சிடிபி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரிங்களா? இதை ரெண்டு பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. இது தெரியாது, நிறைய பேருக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 1953 போட்டிருப்பாங்க. நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், தேசிய அந்த எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் போட்டிருப்பாங்க, சேவைக்காண்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1952. சரிங்களா? 1952 ஒவ்வொரு கிராம பொறுத்து எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிப்பா 1957 பல்வந்தர கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ பல்வந்தர கமிட்டி எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ண அப்படின்னா, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது வந்து பார்த்தா நவம்பர் மாதம் 1957 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருக்கா, 3 அடுக்கு அரசாங்கம், 3 டயர் கவர்மெண்ட். எப்படிப்பா அப்படின்னா 3 விதமான அரசாங்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, வில்லேஜ் லெவலில் என்னப்பா பஞ்சாயத்து, என்ன பஞ்சாயத்து இருக்கும் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து. அதான் சொன்னாங்க. சரி, அடுத்து பிளாக் லெவல்ல, ஒரு பிளாக் லெவல்ல என்ன இருக்கும், மண்டல் லெவல்ல இருக்கும். ஸோ பிளாக் லெவல்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட், ஜில்லா பரிஷத். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்னன்னா ஜில்லா பரிஷத். பிளாக் லெவல்ல பஞ்சாயத்து யூனியன். இந்த மாதிரி 3 அடுக்கு அரசாங்கத்தை யார் சொன்னா பல்வந்தர கமிட்டி சொல்லியிருப்பாங்க. சோ இது தலைவர் யாருப்பா? பல்வந்தர கமிட்டியோட தலைவர் வந்து பல்வந்தராய் தான். இந்த 3 அடுக்கு சட்டத்தோட தலைவர் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பா. இது வந்து இன்சார்ஜ் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லியிருப்பார். இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லியிருப்பார். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புன்னு சொல்லியிருப்பார். சரியா? புரியுதாமா? சோ ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை பத்தி போடப்பட்ட கமிட்டி பல்வந்தர கமிட்டி. சரி, இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஊர்ல வந்து கொண்டு வந்தாங்களாப்பா, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்கப்பா. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிப்பா 3 ஊர்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்பாங்க, பஞ்சாயத்து சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப அப்படின்னா 1958 59 அக்டோபர் 2 1959 என்ன பண்ணிப்பாங்க, நாகௌர் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ்ல என்ன பண்ணிப்பாங்க, ராஜஸ்தான்ல கொண்டு வந்திருப்பாங்க. புரியுதாமா? சோ ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா பஞ்சாயத்து முறையான அரசாங்கத்தை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அக்டோபர் 2 1959 கொண்டு வந்திருக்காங்க. எந்த இடத்துல, நாகூர் இடத்துல, ராஜஸ்தான்ல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சரிப்பா, புரியுதாமா? சரி, ஏதாவது ஒரு ஸ்டேட்ல 4 டயர் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்களாப்பா, 4 அடுக்கு பஞ்சாயத்து சிஸ்டம் கொண்டு வந்தாங்களா, ஏதாவது இடத்துல கொண்டு வந்திருப்பாங்களா அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. வெஸ்ட் பெங்கால்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த கமிட்டி பேஸ் பண்ணி என்ன பண்ணிப்பாங்க, 4 டயர் பஞ்சாயத்து சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாலே ஒரே இடத்துல மட்டும் 4 டயர் பஞ்சாயத்து சிஸ்டம் இருக்கு. அது வெஸ்ட் பெங்கால் மட்டும் தான் இருக்கு. சரி, தமிழ்நாடுல எப்ப கொண்டு வந்தாங்கன்னா ராஜஸ்தானுக்கு அப்புறம் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் சொல்லி போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. புரியுதாமா? சரி, அடுத்த கமிட்டி பார்ப்போமா. அடுத்த கமிட்டி என்ன கமிட்டி போட்டாங்கன்னா அசோக் மெஹ்தா கமிட்டி. அடுத்த கமிட்டி என்ன போட்டாங்கன்னா அசோக் மெஹ்தா கமிட்டி.
சரிங்களா? 1977 போட்டிருப்பாங்க. மொரார்ஜி தேசாய் தலைமையில கமிட்டி போட்டிருப்பாங்க. மொரார்ஜி தேசாய் தலைமையில கமிட்டி போட்டிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தா டூ டயர் சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாங்கப்பா. டூ டயர் சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டூ டயர் சிஸ்டமே போதும், அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் மண்டல் பஞ்சாயத்து ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருப்பாங்க. மண்டல் பஞ்சாயத்து, நியாய பஞ்சாயத்து அப்படின்ற வார்த்தை 2 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மண்டல் பஞ்சாயத்து ஒவ்வொரு மண்டல் பஞ்சாயத்து இருக்கட்டும், அடுத்து கீழே வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கட்டும், வில்லேஜ் கிராம பஞ்சாயத்து இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஜஸ்டிஸை நியாய பஞ்சாயத்து சொல்லியிருப்பாங்கப்பா. நியாய பஞ்சாயத்து ஒரு வார்த்தை யார் கொண்டு வந்திருப்பா? இந்த கமிஷன் தான் கொண்டு வந்திருப்பாங்க. புரியுதாமா? அதே மாதிரி எஸ்சிஎஸ் ரிசர்வேஷன் வேணும்னு சொன்னது யார் கமிட்டி? இந்த கமிட்டி தான். நோட் பண்ணிக்க ப்ரீவியஸ் கொஸ்டின். எஸ்சி/எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இவங்க தான். ஏன்னா எஸ்சி/எஸ்டி ரொம்ப கிராமத்துல சஃபர் ஆறாங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க லோக்கல் பாடிஸ் சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னா அசோக் மேத்தா கமிட்டி. புரியுதா? இந்த கமிட்டி வந்து டூ டேஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 3ஆவது கமிட்டி என்ன கமிட்டி அப்படின்னா, 3ஆவது கமிட்டி வந்து பார்த்தோன்னா ஜிவிகே ராவ் கமிட்டி. ஜிவிகே ராவ் கமிட்டி எப்ப போட்டாங்க அப்படின்னா 1985 ஆக்சுவலா அது வந்து பார்த்தா இது வந்து பஞ்சாயத்து போடப்பட்ட கமிட்டி கிடையாது. இது வறுமை ஒழிப்புக்காக போடப்பட்ட கமிட்டிப்பா. இது வந்து பார்த்தோன்னா பாவர்ட்டியை குறைக்கிறதுக்காண்டி போடப்பட்ட கமிட்டி. பாவர்ட்டி ரிலேட்டட் கமிட்டி. ஜிவிகே கமிட்டி. இவர் என்ன சொல்லிப்பான்னா, இந்தியா வந்து கிராமத்துல இருக்கு. ஸோ கிராமத்துல இருக்கு. அப்ப வேறு இல்லாம மரம் இல்லை. ஸோ என்ன சொல்லிப்பாருன்னா கிராஸ் வித்தவுட் ரூட் சொல்லிப்பாருப்பா. ரொம்ப முக்கியமான விஷயம் கிராஸ் வித்தவுட் ரூட். நீங்க ஃபர்ஸ்ட் கிராமங்கள் மேம்பட்டாதான் நாடு மேம்படும், கிராமங்கள் மேம்பட்டாதான் வறுமை ஒழியும் சொல்லியிருப்பாருப்பா. கிராமங்கள் மேம்பட்டாதான் நாடு மேம்படும் சொல்லி யார் சொல்லியிருப்பாருன்னா ஜிவிகே ராவ் கமிட்டி சொல்லியிருப்பாரு. ஸோ வேறுலாம் மரம் இல்லை. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கிராமத்தை மேம்படுத்தாதான் வறுமை ஒழியும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாரு? ஜிவிகே ராவ் கமிட்டி சொல்லியிருப்பாரு. அடுத்து என்ன சொன்னா எல்எம் சிங்வி கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கமிட்டிப்பா. இந்த அரசியலமைப்பு அந்தஸ்து கிடைச்சதே இதுக்கான தான். ஸோ பஞ்சாயத்து முறை அரசாங்கத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கிடைச்ச என்ன கமிட்டி அப்படின்னா எல்எம் சிங்வி கமிட்டியால தான் என்னாச்சு பஞ்சாயத்து முறை அரசாங்கத்துக்கு என்னாச்சு அரசியலமைப்பு அந்தஸ்தே கிடைச்சு. எல்எம் சிங்வி கமிட்டி 1986 என்ன நடந்துச்சு அப்படின்னா பஞ்சாயத்து முறையான அரசாங்கத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கிடைச்சிச்சுப்பா. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடைச்சிது, அரசியலமைப்பு அந்தஸ்து கிடைச்சிது. இந்த கமிட்டி யாருப்பா போட்டது அப்படின்னா ராஜீவ் காந்திப்பா. இந்த கமிட்டி யாரு போட்டோம்? ராஜீவ் காந்தி போட்டிருப்பாரு. சரிங்களா? ராஜீவ் காந்தி போட்டிருப்பாரு. இந்த கமிட்டி அடிப்படையில என்ன உருவாக்கியிருப்பாங்கன்னா காட்கில் கமிட்டி ஒரு கமிட்டி உருவாக்கி சப் கமிட்டி காட்கில் கமிட்டி உருவாக்கியிருப்பாங்க. தங்கன் கமிட்டி ஒரு கமிட்டி உருவாக்கியிருப்பாங்க. தங்கன் கமிட்டி ஒரு கமிட்டி உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? 1988 2 கமிட்டியும் இந்த 2 கமிட்டி பேஸ் பண்ணி சப் கமிட்டி உருவாக்கியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காட்கில் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா 64வது மற்றும் 65வது பில்லுன்னு சொல்லி ஒரு பில் ரெடி பண்ணாங்க பஞ்சாயத்து சிஸ்டத்துக்கு. 64வது மற்றும் 65வது பில்லுன்னு சொல்லிட்டு ஒரு பில் ரெடி பண்ணாங்க. எதுக்குன்னா பஞ்சாயத்து சிஸ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க பஞ்சாயத்து அரசாங்கத்துக்கு 64 மற்றும் 65வது மசோதா சொல்லி கொண்டு வருவாங்க. தங்கன் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் என்னெல்லாம் சேர்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்க்கலாம்னு சொல்லி ரெக்கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் மொத்தமா என்ன பண்ணுவாங்கன்னா 64வது மற்றும் 65வது பில்லு கொண்டு வருவாங்க. ஆனா அது பாஸ் ஆகுமாப்பா? பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? 64வது மற்றும் 65வது பில் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? 64வது மற்றும் 65வது பில் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? 64வது மற்றும் 65வது பில்லு பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? அப்படின்னா ஃபெயில் ஆயிரும். சரிங்களா? அதனால மறுபடியும் என்ன பண்ணுவார்னா 73வது 74 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணுவார் 73 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல மறுபடியும் யார் கொண்டு வந்து பாஸ் பண்ணுவா அப்படின்னா நரசிம்மராவ் கொண்டு வந்து பாஸ் பண்ணுவார். டிவி நரசிம்மராவ் என்ன பண்ணுவார்னா இந்த ஆக்டை மறுபடியும் கொண்டு வந்து பாஸ் பண்ணுவார். நரசிம்மராவ் தான் என்ன பண்ணுவார் இந்த ஆக்டை மறுபடியும் கொண்டு வந்து இதை பாஸ் பண்ணுவார். சரி, 73rd and 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் என்னது ரொம்ப முக்கியமான ஆக்ட். பஞ்சாயத்து முறை அரசாங்கத்துக்கு என்ன அரசியலமைப்பு அந்தஸ்து கிடைச்சது என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 73வது மற்றும் 74 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன கிடைச்சது அப்படின்னா 73 74 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன கிடைச்சது அப்படின்னா பஞ்சாயத்து முறை அரசாங்கத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கிடைச்சது. அதுக்கான காரணம் யாருன்னா பிவி நரசிம்மராவ். புரியுதாமா? பிவி நரசிம்மராவ் கிளியரா புரியுதா? மேக்ஸிமம் எல்லா கமிட்டி பார்த்தாச்சு. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். எல்எம் சிங்வி கமிட்டி என்ன சார் சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா பஞ்சாயத்து முறை அரசாங்கத்தை மீட்டெடுப்பு புத்துயிர். ஸோ 4 தான் ஃபர்ஸ்ட் 4. சரிங்களா? அடுத்து ஜிவிகே ராவ் கமிட்டி விட்டுருங்க. பல்வந்திர கமிட்டி இப்பதான் சொன்னேன். பல்வந்திர கமிட்டி என்னப்பா? கமிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? கமிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் போட்டு. சரி, அடுத்தது அசோக் மேத்தா
அசோக் மேத்தா கமிட்டி என்ன சார்? அசோக் மேத்தா கமிட்டி என்ன சார் அப்படின்னா ரிவைவல் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் பஞ்சாயத் சிஸ்டம். ரிவைவல் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் பஞ்சாயத் சிஸ்டம். இது என்னன்னா ரூரல் டெவலப்மெண்ட் போட்டுப்பாங்க, வறுமை ஒழிப்பு போடப்பட்ட கமிட்டி. இப்போ புரியுதாமா? புரியுதா? இப்படிதான் அப்ரோச் பண்ணணும், இப்படிதான் படிக்கணும். இப்படி படிச்சா நம்ம ஃபுல்லாவே கவர். இந்த 4 கமிட்டி பேசணும். பஞ்சாயத்து ஃபுல்லா முடிச்சாச்சு. அவ்வளவுதான். ஃபாஸ்ட் ரிவிஷன் முடிச்சாச்சு. பஞ்சாயத்து முடியா முடிச்சாச்சு. சரிங்களா? அடுத்து பஞ்சாயத்து பத்தி வேற ஏதாவது கொஸ்டின் நான் பார்ட்ஸ் சொல்லிடுறேன். அதுலேயே சொல்லிடுறேன். புரியுதாமா? இந்த கொஸ்டின் புரியுதா? இந்த கொஸ்டின் புரியுதாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். சரி, சரிப்பா. Which of the following is referred by election commission to recognize political party? பின்வருவற்றில் எது தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்கப்படுகிறது? சொல்லுங்கப்பா. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்பா. சரிப்பா, எலெக்ஷன் கமிஷன் இருக்குப்பா. எலெக்ஷன் கமிஷன் ஒரு கட்சியோட எதை அங்கீகரிக்குது? எலெக்ஷன் கமிஷன் ஒரு கட்சியோட எந்த இதை அளிக்குது? தேர்தல் அறிக்கையா, இல்ல தேர்தல் நிதியா, இல்ல தேர்தலோட பேரா, இல்ல அந்த கட்சியோட சிம்பிளா அப்படின்னா அந்த கட்சியோட சின்னம்பா. சின்னம். ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் யார் அலர்ட் பண்ணுவா? எலெக்ஷன் சிம்பிள் அலர்ட் பண்ணுவா, தேர்தல் அனுப்புனா. சூப்பர் தான். அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ரூல் சொல்லிட்டு 1968 கொண்டு வந்திருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் ரூல் சொல்லிட்டு 1968 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அது பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கட்சிக்கும் யார் சின்னத்தை ஒதுக்குவா? எலெக்ஷன் கமிஷன் தான் ஒதுக்குவாங்க. சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்குவாங்க. சரி, எலெக்ஷன் கமிஷன் பத்தி ஏதாவது தகவல் பார்ப்போமா? எலெக்ஷன் கமிஷன் எந்த பகுதியில பாருக்கு? எலெக்ஷன் கமிஷன் எந்த பகுதியில இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னேன், திருப்பி சொல்றேன். எலெக்ஷன் கமிஷன் எந்த பகுதியில இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் எந்த பகுதியில இருக்கிறது அப்படின்னா பகுதி 15. ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 324 இருந்து 329 ஏ. 329 ஏ. சரிங்களா? 329. தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி யாரு? கரண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் யாருப்பா? அதிகாரி. தலைமை அதிகாரி யாரு? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு? 324 இருந்து 329. 324 429 போட்டீங்க. ஜெயமோகன் தப்பா போட்டீங்கன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணிக்கங்க. 324 இருந்து 329 ஏ. சரிங்களா? அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சரிங்களா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருப்பா? கமிஷனர் யாரு? தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி யாரு? எத்தனாவது தலைமை தேர்தல் அதிகாரி? கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளாஸ் சொன்னேன். தற்போதைய அஜயா? என்னம்மா அஜய்? என்ன அஜய்? அஜயா? என்ன அஜய்? இல்ல கரெக்டா சார். ஞானேஷ்குமார். சூப்பர்மா. ஞானேஷ்குமார். சரி, எத்தனாவது தலைமை அதிகாரி? எத்தனாவது இதெல்லாம் கேட்கறாங்க. எத்தனாவது கேட்கறாங்க. அவன் எங்க பிறந்தான்னு கேட்கறாங்க. அவன் வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவன் எந்த ஊர் ஐஏஎஸ் வேலை பார்த்தான்னு கேட்கறாங்க. நம்ம என்ன பண்ணி தொலைகிறது? இதுல முன்னாடிலாம் வந்து யாரு தலைவர் தான் கேட்பாங்க. இப்ப என்ன கேட்கணும்னா அவன் இந்த ஊர்ல, இந்த கேரளா மாவட்டம், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல, இந்த புள்ளியார் சொல்லில அந்த மாதிரி கேட்கறாங்க. என்ன பண்ணி தொலைகிறது? படிச்சுதான் ஆகணும். சரியா? நம்ம படிச்சுதான் ஆகணும். வழியில 26வது தேர்தல் அதிகாரி. சரிங்களா? 26வது தலைமை தேர்தல் அதிகாரி. வழி இல்லாம படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? புரியுதாமா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாம். சரிப்பா. சோ கீழ் காணப்படும் வாக்கியங்களில் கருத்துக. சரிங்களா? பாத்தீங்க கொஸ்டின் பாத்தீங்களா? கீழ் காணப்படும் வாக்கியில கருத்துக. என்ன கொஸ்டின் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்து அழகா கொடுத்துருக்கேன். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? சரி, இந்தியன் ஃபண்டமெண்ட்ஸ் ஆர் அப்சல்யூட். ஃபண்டமெண்ட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள். சரிப்பா, இது கிடையவே கிடையாதுப்பா. நாட் அப்சல்யூட்பா. ஏன் அப்சல்யூட் கிடையாது? முழுமையானவை அல்ல. இந்த கேரளா பொண்ணுலாம் வந்து பேசும்போது அல்லான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வார்த்தை அழகா இருக்கும். பாத்தீங்கன்னா படத்தெல்லாம் பாத்தீங்களா? அல்லன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். சரிங்களா? அது கேட்க நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்திய அடிப்படை முழுமை அல்ல. ஏன் சார் அல்ல அப்படின்னா பாப்போமா? ஏன் அல்ல அப்படின்னா ஆர்டிகல் 358, 359 ரெண்டும் முக்கியம்பா. இதை பத்தியா பேச போறேன், பார்ப்போம். சரிப்பா, இப்ப ஃபண்டமெண்டல்ஸ் சஸ்பெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? ஃபண்டமெண்டல்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? சஸ்பெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? கேட்ட பதில் சொல்லுங்க. ஆன்சர் ஓகேமா? ஆன்சர் ஓகே. ஆன்சர் எப்படி வந்து தெரிஞ்சுக்கல? ஆன்சர் ஓகே. ஃபண்டமெண்டல்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா முடியாது? எஸ் ஆர் நோ. ஃபண்டமெண்டல் சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? கேன் பி சஸ்பெண்டட் ஆர் நாட்? ஃபண்டமெண்டல்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? ஓகே. நெருக்கடி நிலை காலங்களில் என்ன பண்ணலாம்? சஸ்பெண்ட் பண்ண முடியும். சூப்பர். சஸ்பெண்ட் பண்ண முடியும். எப்ப சஸ்பெண்ட் பண்ணலாம்? எப்பொழுது
எப்பொழுது சஸ்பெண்ட் பண்ணலாம், எப்பொழுது அடிப்படை உரிமையை சஸ்பெண்ட் பண்ணலாம்னா ஒரே ஒரு சுச்சுவேஷன். எந்த சுச்சுவேஷன் அப்படின்னா தற்காலிக நிலை, அதாவது அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமையை ரத்து செய்யலாம். சரிப்பா, இது எங்க எடுத்துருக்காங்க? அவசர கால நிலையில அடிப்படை உரிமையை ரத்து செய்யலாம். அதாவது அவசர கால நிலை இருக்குப்பா, எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அப்ப அடிப்படை ரத்து செய்யலான்றது ஒரு நாட்டுல இருந்து எடுத்திருப்போம். எப்பொழுது அவசர பிரகடனத்தின் போது அடிப்படை ரத்து செய்யலாம் அப்படின்ற எந்த நாட்டில் எடுத்திருப்போம்னா ஜெர்மனில தான் எடுத்திருப்போம். அவசர நிலை பிரகடனம். அவசர பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமை ரத்து செய்யலான்றது எங்க எடுத்துப்போம்னா வெய்மர் அரசியலமைப்பு ஜெர்மனி. வெய்மர் அரசியலமைப்பு ஜெர்மனில எடுத்திருப்போம். வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் ஜெர்மனி. சரியா? அப்ப அடிப்படை ரத்து செய்யலாம் தானே, அடிப்படை ரத்து செய்யலாம். அப்ப எப்படியா முழுமையானது வரும்? முழுமையான கிடையாது தானே. சரி பார்ப்போம், முழுமையான கிடையாது. சரி, எப்பப்பெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா உள்நாட்டு கலவரம், வெளிநாட்டு கலவரம் இருக்கு. ஆர்ம்டு ரிபிலியன், ஆயுதம் ஏந்திய போராட்டம். ஆயுதம் ஏந்திய போராட்டம். அடுத்தது என்னன்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி போர். எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி போர், சண்டை, வார். சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுங்க. சரிப்பா, ஃபர்ஸ்ட் இந்த எமர்ஜென்சி விஷயம் வந்தாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ஆர்டிகளும் சஸ்பெண்ட் ஆயிருப்பா. எல்லா ஆர்டிகளும் சஸ்பெண்ட் ஆகும் எக்ஸப்ட் அதுதான் பார்க்க போறோம். எக்ஸப்ட் பார்க்க போறோம். இது ரொம்ப நல்லா தெளிவா புரியும். சஸ்பெண்ட் பண்ணலாம், ஆர்டி எமர்ஜென்சி. சூப்பர்மா எல்லாரும் சூப்பரா சொல்றீங்க. இந்த விஷயம் எழுதி கொடுங்க. ரீசெண்டா நல்ல ஒரு கொஸ்டினை கேட்டேன், யூபிஎஸ்சி கொஸ்டினை கேட்டேன், அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்போ என்ன ஆர்டிகல் சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னா ஆர்டிகல் 20, 21 சஸ்பெண்ட் ஆகாது. இது கூட 19 சஸ்பெண்ட் ஆகாது. 20, 21 சஸ்பெண்ட் ஆகாதுமா. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது வாரப்போ ஆர்டிகல் 20, 21 சஸ்பெண்ட் ஆகாது. ஸோ என்னதான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாலும் எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் சஸ்பெண்ட் ஆனாலும் ஆர்டிகல் 21 cannot be suspended. எப்போதுமே இருக்கும். சஸ்பெண்ட் ஆகாது. இதை சொல்ற ஆர்டிகல் தான் என்னது? 359. இதை சொல்ற ஆர்டிகல் தான் 350. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அவசர பிரகடனத்தின் போது கூட விதி 20, 21 என்ன பண்ண முடியாது, சஸ்பெண்ட் செய்ய முடியாது. ஆர்டிகல் 21 cannot be suspended even if so emergency பீரியட்ல கூட என்ன பண்ண முடியாது, சஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிப்பாங்க. சரி, அப்ப இங்க ஆர்ம்டு ரிபிலியன் என்ன வரும்னா ஆர்டிகல் 19, 20, 21 இதுவும் சஸ்பெண்ட் ஆகாது. சரிங்களா? அதாவது ஆயுதம் ஏந்திய போராட்டத்துக்கு 19 சஸ்பெண்ட் ஆகாது, 20 சஸ்பெண்ட், 21 சஸ்பெண்ட் ஆகுது. சரிங்களா? ஆயுதம் ஏந்திய போராட்டத்துக்கு 19 சஸ்பெண்ட். இது கொஞ்சம் ட்விஸ்டான வார்த்தை. ஏன்னா 19 ஆர்டிகல் சஸ்பெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்கு. நான் அடுத்ததான் வரேன். 19, 20, 21 பார்த்தோம்னா ஆயுதம் ஏந்திய போராட்டத்துக்கு சஸ்பெண்ட் ஆகாது. சஸ்பெண்ட் ஆகாது. புரியுதா? சரி, அப்புறம் என்ன சார் 388 சொன்னீங்களே சார், என்ன சார் 388 அப்படின்னா வார் என்னதுப்பா? எக்ஸ்டர்னல் இன்டர்னல் வார்ன்றது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. இந்த எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாலே ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆயிரும். சஸ்பெண்டட். ஸோ ஆர்டிகல் 358 படி என்ன அப்படின்னா 358 படி என்னன்னா வார்ன்றது என்னது? எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. எக்ஸ்டர்னல் அனௌன்ஸ் பண்ணாலே ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிரும். புரியுதா? ஆனா அதுவே ஆர்ம்டு ரிபிலியன் உள்நாட்டு கலவரம்னா சஸ்பெண்ட் ஆகாது. புரியுதா பாருங்க? இதுதான் அவ்வளவு சொன்னேன். புரியுதாமா? கிளியராமா? இது புரியுதா? மறுபடி சொல்லுங்க, நான் மறுபடி சொல்றேன். புரியுதா? மறுபடி சொல்லுங்க, நான் சொல்றேன். கிளியரா?
கிளியராமா? கிளியரா? இது ஒரே ஒரு தகவல் மட்டும் இருக்கு. இது கிளியரா மட்டும் பாஸ் சொல்லுங்க. ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் சொல்லிடுறேன். கிளியராமா? இது புரியுதா? சரி, அடுத்து போலாமா? இந்த ஒரு தகவல் மட்டும் சொல்றேன். ஆயுதம் ஏந்திய போட்டது 19 சஸ்பெண்ட் ஆகாது. சஸ்பெண்ட் ஆகாது. அது வேற. 19 1 பீன்றது ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்ணக்கூடாது. ஆயுதம் ஏந்தி என்ன பண்ணணும்? சூப்பரா கொஸ்டின், நல்ல கொஸ்டின் சுஜாதா. ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்ணக்கூடாது. ஆனா ஆயுதம் ஏந்திய போட்டது 19 சஸ்பெண்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கேட்டது சூப்பரா கொஸ்டின், சூப்பரா கொஸ்டின். 19 1 பி என்ன சொல்லுது? என்ன பண்ணலாம்? ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். வித்தவுட் வெப்பன், வித்தவுட் வெப்பன். நல்லா போகுது. வித்தவுட் வெப்பன், வித்தவுட் வெப்பன். வெப்பன் வச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வெப்பன் வச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வெப்பன் வச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கு ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, மாட்டாங்க. ஏன்னா இது வந்து இந்திரா காந்தி மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்கப்பா. நீ கேட்டது சூப்பரா கொஸ்டின்பா. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க. ஜெய்பிரகாஷ் நாராயண் தெரியுமாப்பா? ஜெய்பிரகாஷ் நாராயண் கேள்விப்படுறீங்களா? ஜெய்பிரகாஷ் நாராயணன் இவர் யாருப்பா அப்படின்னா காந்தியோட ஆதரவாளர் இருப்பா. காந்தியோட ஆதரவாளர். ஆன்டி இந்தியன் மூமெண்ட்டும் நடத்தியிருப்பாருப்பா. ஆன்டி இந்தியன் மூமெண்ட்டும் நடத்தியிருப்பாரு. யார் எதிர்த்துப்பா? நான் இந்திரா காந்தி அம்மா எதிர்த்து. ஆன்டி இந்தியன் மூமெண்ட் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா ஜெய்பிரகாஷ் நாராயண் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இந்திரா காந்தி எடுத்து ஆரம்பிச்சிருப்பாருப்பா. இந்திரா காந்தி எடுத்து ஆரம்பிச்சிருப்பார். இந்த ஆளு ரொம்ப முக்கியமா இந்திய வரலாறுலயே இந்த ஆளு ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியை வந்து இந்தியா ஒழிச்சது இவர் தான். காங்கிரஸ் ஆட்சியை இந்தியா ஒழிச்சது இவர் தான். ஜெய்பிரகாஷ் நாராயண் நம்ம வெள்ளையர் வெளியேற்றது கூட பார்த்துருப்போம். ஹீரோ ஆஃப் குவிட் இந்த சொல்லி பார்த்துருப்போம். இந்த ஆள் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்திரா காந்தி எடுத்து ஆன்டி இந்தியா மூமெண்ட் என்ன பண்ண அமைதியா முறையில் பீஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பாரு. பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆயுதம் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிப்பாங்க. இதனாலதான் நம்ம என்ன பண்ணிப்பாங்க 1975 இருந்து 77 என்ன பண்ணிப்பாங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிப்பாங்க. இந்திரா காந்தி டிக்ளேர் பண்ணிப்பாங்க. அதனாலதான் பின்னாடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அமைதியா ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், அமைதியா ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். ஆனா ஆயுதம் மீறி போட்டப்படக்கூடாது. அதாவது என்ன சொல்லிப்பாங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் பேர் என்ன மாத்திருப்பானோ ஆயுதம் எங்கே போட்டோம் மாத்திருப்பாங்க. புரியுதாமா? இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் பேர் என்ன மாத்திருப்பாங்கன்னா ஆர்ம்டு ரிபெலியன் மாத்திருப்பாங்க. இது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டே இருக்குப்பா. இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, நான் பின்னாடி சொல்றேன். அதாவது உள்நாட்டு சச்சரவு அமைதியா மட்டும் போராட்டம் பண்ணலாம். ஆனா அமைதியா மட்டும் ஆயுதம் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தா தப்பு, அது சண்டை தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்கன்னா 44 அமெண்ட்மெண்ட் பேர் மாத்திருப்பாங்க. பேர் மாத்திருப்பாங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க இதே பேஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணணும். இதே பேஸ் பண்ணி ஆயுதம் மீறி யாராவது போட்ட பண்ணா டிக்ளேர் பண்ணலாம். இதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது. அமைதியா முறையில ப்ரொடெஸ்ட் பண்ணா நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பின்னாடி மாத்திருப்பாங்க. புரியுதாமா? ஆயுதம் மீறி போட்டதுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம் அரசு இருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம எமர்ஜென்சி கொண்டு வரலாம். எமர்ஜென்சி கொண்டு ஆனா பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணா என்ன பண்ணலாம் நம்ம இது பண்ண முடியாது. அதனால ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகாது, சஸ்பெண்ட் ஆகாது. புரியுதா பாருங்க, புரியுதா பாருங்கம்மா, புரியுதாமா? ஏன்னா இதான் இந்தியா நடந்துச்சு. நீங்க கேட்கறதுலாம் இங்க நடந்திருக்குமா சுஜாதா? நீங்க கேட்ட சூப்பரா கொஸ்டின். ஏன்னா ஜெயபிரகாஷ் என்ன பண்ணிப்பாருன்னா இந்திரா காந்தி அமைதியா காந்தியிலேயே போராட்டம் பண்ணிருப்பாரு. உண்ணாவது எங்க சாகு மாதிரி உண்ணாவது சொல்லி நடுவில் உட்காந்துருப்பாரு. டெல்லியில பார்லிமெண்ட் முன்னாடி வாசல் மட்டும் உட்காந்துருப்பாங்க. ஒரு 10,000 பேர் உட்காந்துருப்பாங்க. அதனால பயந்து போய் நம்ம எனக்கு பிரச்சனை இருக்கு, என்ன கொல்ல போறாங்க உள்நாட்டு பிரச்சனை உள்நாட்டு சச்சரவு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம உசி பேசி விட்டு எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி போட்டு எமர்ஜென்சி போட்டுருவாங்க. எமர்ஜென்சி போட்டா லோக்சபா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். சரிங்களா? எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். அப்பதான் பின்னாடி வந்து என்ன சொன்னா உள்நாட்டு சச்சரவு எல்லாம் போடக்கூடாது. ஆயுத மீதி அதுவும் துப்பாக்கி கடப்பாறை கோடாரி அந்த மாதிரி துப்பாக்கி வச்சுக்கணும். துப்பாக்கி வந்து கண்ணு வச்சுக்க அருவா உயிர் வந்து ஈஸியா போகிற மாதிரி ஆயுதமா இருக்கணும். அந்த மாதிரி ஆயுதம் வச்சு போட்ட பண்ணாதான் என்ன பண்ண முடியும் எமர்ஜென்சி போட முடியும்னு சொல்லி சொன்னாங்க. புரியுதாமா? புரியுதாமா? சரி, அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? சரிம்மா, சூப்பர் சூப்பர். அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் புரியுதாமா? இந்த கொஸ்டின் புரியுதா? எல்லாமே பார்த்தாச்சுல. இப்ப ஆன்சர் வந்து என்னன்னா முழுமையானது அல்ல. அப்ப இது கிடையாது, இதுதான் கரெக்ட். அப்ப ஆன்சர் 2 மட்டும்தான். 2 மட்டும்தான். சரி, ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணலாம், நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், த்ரூ சுப்ரீம் கோர்ட், த்ரூ சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட்டை ஓகேமா என்ன பண்றது? ஒரு படத்தை சொல்லல, குழந்தைய வந்து இல்லம்மா ஆக்ட் போட்டது ஓகே. தமிழ்நாடு பஞ்சாயத்து சூப்பரா கொஸ்டின். தமிழ்நாடு பஞ்சாயத்து 1958 போட்டிருப்பாங்க. ஆனா நடைமுறைப்படுத்த லேட்டா தான் பண்ணிருப்பாங்க. ராஜஸ்தான் அப்புறம் தான் பண்ணிருப்பாங்க. நடைமுறைப்படுத்த லேட்டா தான் பண்ணிருப்பாங்க. நடைமுறைப்படுத்த லேட்டா தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து 1950 இருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ணி தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்னு சொல்லிட்டு ராஜாஜி காமராஜ் கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நடைமுறைப்படுத்திருப்பாங்க. ராஜஸ்தான் என்ன பண்ணிருப்பாங்க முன்னாடியே நடைமுறைப்படுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் ராஜஸ்தான் முன்னாடி நடைமுறைப்படுத்திருப்பாங்க. சரிங்களா? சரி, பார்ப்போம். அடிப்படை உரிமை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், த்ரூ சுப்ரீம் கோர்ட் மூலமா என்ன பண்ணலாம்? நடைமுறைப்படுத்தலாம். சரி, அடுத்தது இது பார்ப்போமா? கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஒரே நிமிஷம்.
கொஸ்டின் தெரியுதாமா? சரி, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், டாக்ட்ரின் ஆஃப் எலிப்ஸ் இஸ் அப்ளை டு ரிலேஷன். இதெல்லாம் கொஞ்சம் புதுசான வார்த்தைமா, இதெல்லாம் கொஞ்சம் புதுசான வார்த்தை. டாக்ட்ரின் ஆஃப் 2 வார்த்தை சொல்ல போறேன். டாக்ட்ரின் ஆஃப் எலிப்ஸ் ஒரு வார்த்தை சொல்றேன், டாக்ட்ரின் ஆஃப் செரோபிலிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்ல போறேன். இந்த 2 வார்த்தை வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின். இது இந்த யூபிஎஸ்சி கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின்மா, முன்னாடி இந்த யூபிஎஸ்சி கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி வச்சுட்டாங்க. சரி பாப்போமா? சரி, டாக்ட்ரின் ஆஃப் எலிப்சிஸ் கிரகண கோட்பாடு என்பது 26 ஜனவரி 1980க்கு முன் ஏற்றப்பட்ட அரசியல் சாசனங்களால் அரசியல் சாசனங்கள் சட்டங்கள் சாரும் சொல்லியிருக்காங்க. சரி, the act is eligible when the constitution came into force and shadow falls on become is consistent with the fundamentals. All laws governed by article 13(1) and 32 are pre-constitutional law. சரிங்களா? இது எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்கறாங்க. பாப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் 13ல உள்ள 1, 2, 3, 4 இது என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இது என்ன சரின்னு கேட்கறாங்க, இது சரின்னு கேட்கறாங்க. பாப்போமா? சரி பார்ப்போம். 13ல ஃபர்ஸ்ட் 1 என்ன சார்? 13ல 1 என்ன சார் அப்படின்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா. எழுதிக்கங்க, இதான் புக்ல இருக்காது, கொஞ்சம் எழுதிக்கங்க. ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா அரசியலமைப்புக்கு முந்தைய சட்டங்கள். இல்ல என்னப்பா வரும்? அரசியல் முந்தைய சட்டம்னா என்ன? ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇசி. ஞாபகம் இருக்காமா? ஐபிசி என்னது? இந்தியன் பீனல் கோடு சொல்லுவாங்க. சிஆர்பிசி என்னது? கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. ஐஇசி என்னது? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இது இப்ப இதோட பேர் என்னப்பா? இப்ப இதுல கரண்ட் பேர் என்ன? கரண்ட் நேம் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இதுல கமெண்ட் பண்ண வேணா. நீங்க கிளாஸ் முடிச்சோட இது 3 பேரை கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சோட ஐபிசியோட பேரு, சிஆர்பிசியோட பேரு, ஐஇசியோட பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப கரெக்ட்ல வந்து ஜூலை 1, 2024 அப்புறம் அது பேர் மாறுச்சு. ஐபிசியோட பேர் மாறுச்சு, சிஆர்பிசியோட பேர் மாறுச்சு, ஐஇசியோட பேர் மாறுச்சு. கிளாஸ் முடிஞ்ச உடனே இது என்ன பண்ணுங்க, இதோட கரண்ட் பேர் இது பண்ணுங்க. சரிங்களா? ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ஆனது அரசியலமைப்புக்கு முன்னாடி உள்ளது. பிஃபோர் 1950. அப்ப என்ன போட்டாங்கன்னா ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇசி, இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3 ஆக்ட் போட்டாங்க. அடுத்து 13(2) என்ன சார் அப்படின்னா போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா. அரசியல் பிந்திய சட்டங்கள். அரசியல் அமைப்புக்கு பிந்தைய சட்டங்கள். புரியுதாமா? அரசியல் பிந்திய சட்டங்கள் கிளியரா புரியுதா? அரசியல் பிந்திய சட்டங்கள்னா இப்ப என்ன கிளாஸ் தனியா போகுதா சார்? போகலையா சார்? கிளாஸ் இல்லம்மா, கிளாஸ் இப்ப பாலிட்டி கிளாஸ் போடல, டைம் இல்லாத பாலிட்டி கிளாஸ் போடல. சரியா? நம்ம எக்கனாமிக் கிளாஸ் தான் அடுத்து ஆரம்பிக்க போறோம். எக்கனாமிக் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேல இருந்து ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? அடுத்து 13(3) என்ன சார் அப்படின்னா லா, ஆர்டர், ரூல்ஸ். லா, ஆர்டர், ரூல்ஸ். சட்டம் நடைமுறை உள்ள சட்டம். லா, நடைமுறை உள்ள சட்டம். லா என்ஃபோர்ஸ். இதான் 13(3) சட்டம்பா. சட்டம் தான் என்ன? ஆர்டர்ஸ், ரூல்ஸ். அந்த சட்டம் இப்ப என்ன? நடைமுறை உள்ள சட்டம். லா என்ஃபோர்ஸ். இதான் 13(3). சரியா? 13(4) என்னன்னா 13(4) இதெல்லாம் வேற வழி இல்லமா, படிச்சாகணும். என்ன சார் 13(4) சொல்றீங்களா அப்படின்னா வேற வழி இல்லை. கொஸ்டின் பேப்பர் கேட்டா நான் படிச்சாகணும். 13(4) என்ன அப்படின்னா ஒரு சட்டம் இருக்குப்பா. லா இருக்கு. சொல்லுங்க, இந்த சட்டமும் கான்ஸ்டிடியூஷன் லாவும் சேம் இல்லையா? ஒரு சட்டமும் அரசியலமைப்பு சட்டமும் சேம் இல்லையா? ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டமும் அரசியலமைப்பு சட்டமும் சேம் இல்லையா? ஈக்குவலா இல்ல நாட் ஈக்குவலா? கரெக்டா சொல்லுங்க. ஒரு சட்டம் இருக்கு. இது வந்து பார்த்தா அரசியல் சட்டம் ஈக்குவலா இல்ல நாட் ஈக்குவலா? ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டம் அரசியல் சட்டம், அதாவது ஒரு லா இருக்கு, அந்த லா வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டிடியூஷன் ஈக்குவலா? ஒரு சட்டமும் அரசியல் சட்டம் ஒன்னா? சேமா? ஒரு சட்டம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு சட்டம் இருக்கு. ஒரு சட்டமும் அரசியல் சட்டமும் சேம் இல்லையா? ஒரு சட்டம் இருக்கு, அதுவும் அரசியல் சட்டம் சேம் இல்லையா?
என்னம்மா இது ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நாட் நவ் ஈக்குவலா, நவ் ஈக்குவலா, நவ் ஈக்குவலா, நாட் ஈக்குவலா, நவ் ஈக்குவலா, நாட் ஈக்குவலா. என்னாச்சு அமைதியாயிட்டீங்க மத்த சுஜாதா, ஜெயமுருகன்? நாட் ஈக்குவல், நாட் ஈக்குவல்மா, சூப்பர், நாட் ஈக்குவல். அது சொல்றதா இந்த ஆர்டிகல், அது சொல்றதா இந்த ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது? ஒரு சட்டமும் அரசியல் சட்டமும் வேறு வேறு, ரெண்டு சமம் இல்ல, ரெண்டு சமம் இல்ல. லாவும் கான்ஸ்டியூஷனாவும் சமம் இல்ல. அது சொல்ற ஆர்டிகல் தான் என்னது? 13(4). ஆக்சுவலா இதுக்கு டிஃபைன் பண்ணது ஒரு கேஸ் பா. இது டிஃபைன் பண்ண ஒரு கேஸ். என்ன கேஸ் அப்படின்னா சங்கரி பிரசாத் கேஸ்ல என்ன டிஃபைன் பண்ணிருப்பாங்க? 13(4) டிஃபைன் பண்ணிருப்பாங்க. 13(4) என்ன பண்ணி டிஃபைன் பண்ணிருப்பாங்க? ஒரு கேஸ் இந்த கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1951 சட்ட வேற, அரசியலமைப்பு சட்டம் வேற, சட்டம் வேற, அரசியல் சட்டம் வேற. ஆனா அரசியலமைப்புல இருந்தே போட சட்டம் தான் அரசியல் சட்டம் சொல்றோம். அது இல்லாம தனியா சட்டம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த சட்டம் வேற, அரசியல் சட்டம் வேற. என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னா, ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குப்பா, கான்ஸ்டியூஷன் இருக்கு. இப்ப ஏதோ ஒரு ஆர்டிகல் இருக்குப்பா, கான்ஸ்டியூஷன்ல ஒரு ஆர்டிகல் இருக்கு. இது பேஸ் பண்ணி ஒரு சட்டம் போடுறேன், இது பேஸ் பண்ணி சட்டம் போடுறான். இதுதான் என்னது? அரசியலமைப்பு சட்டம். இப்போ சாதாரணமா லா போடுறாங்கல்ல, சாதாரணமா சட்டம் போடுறாங்கல்ல, சாதாரண சட்டம் போடுறது வேற, சாதாரணமா சட்டம் போடுறது வேற. ரெண்டு நாட் ஈக்குவல். புரியுதாமா? அரசியலமைப்புல ஒரு ஆர்டிகல் பேஸ் சட்டம் போட்டா அரசியலமைப்பு சட்டம், சாதாரண சட்டம் போட்டா சாதாரண சட்டம். அப்ப ரெண்டு வேற வேற சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேற வேற சார் சொல்லியிருக்காங்க. சரியாமா? இப்ப இந்த 4 புரியுதா? இப்ப அந்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் போலாமா? சரி, இப்ப பாருங்க. 13(1), 13(2) என்னப்பா? 13(1), 13(2) என்னது? ப்ரீ கான்ஸ்டியூஷன் லாவா? இல்ல, 13(1) மட்டும் தான் என்னது? ப்ரீ கான்ஸ்டியூஷன் லா. 13(2) என்னது? போஸ்ட் கான்ஸ்டியூஷன் லா. அப்போ 3 தப்பு தானே? 3 தப்பு. 3 வராதனால என்ன வராது? இது வராது. ஆன்சர் ஏ தான். புரியுதா? இப்படிதான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடணும். ஆக்சுவலா 13(1) ப்ரீ கான்ஸ்டியூஷன் லா, 13(2) போஸ்ட் கான்ஸ்டியூஷன் லா. 3 வராது தெரிஞ்சு போச்சு. அப்ப மத்தது படிக்க தேவையில்லை. நம்ம என்ன ஆப்ஷன் பண்ணலாம்? 1, 2 பேஸ் பண்ணி போட்டு போயிடலாம். புரியுதாமா? இது ஆர்டிகல்ஸ் கை கொடுக்குமா? ஆர்டிகல்ஸ் நீ படிச்சீங்கன்னா கை கொடுக்கும், பயங்கரமா கை கொடுக்கும். புரியுதாமா? லைட்டா ஜூம் பண்ணட்டுமா? ஜூம் பண்றேன். ஓகேவா? ஆர்டிகல் 30, 34, 350 நாம கடைசியா சொல்றேம்மா. அந்த 2 ஆர்டிகல் கடைசியா சொல்றேன். சேர்த்து வெயிட் பண்ணி கடைசியா சொல்றேன். கடைசி சொல்றேன். சரிப்பா, கிரகண கோட்பாடுப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா கிரகண கோட்பாடு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷன் சம்பந்தப்பட்டதுப்பா. ப்ரீ கான்ஸ்டியூஷன் சம்பந்தப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா 26 1950 முன்னாடி வந்திருக்கும். சரிங்களா? 1950 முன்னாடி வரும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்பா. இது கூட தப்பு. புரியுதாமா? சரிங்களா? இது புரியுதா? சரிப்பா. சரி, அடுத்த கொஸ்டின். பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ், பார்லிமெண்ட் சலுகைகள். பார்லிமெண்ட் சலுகைகள். சரியா? பார்லிமெண்ட்ல யாருக்கு சலுகை இருக்கும்? எம்பிக்கு தானே. சரிப்பா, நான் கேட்கிறேன், எம்பிக்கும் ஸ்பீக்கர் இருக்காருலப்பா, 2 பேருக்கு ஒரே சம்பளமா வேற சம்பளமாப்பா? அதே மாதிரி எம்பி இருக்காரு, எம்பிக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரே சம்பளமா இல்லையா? எம்பிக்கும் ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரே சம்பளமா இல்லையா? இது மட்டும் சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. எம்பி ஒரு சேலரி இருக்குப்பா. எம்பிக்கு சேலரி இருக்கு, சம்பளம் இருக்கு. இந்த சம்பளம் யாருக்கு ஈக்குவல்? ஸ்பீக்கர் ஈக்குவலா, பிரைம் மினிஸ்டர் ஈக்குவலா, ஆப்போசிஷன் இல்ல 3 பேருக்கு ஈக்குவலா? கரெக்டா சொல்லுங்க. எம்பியோட சம்பளம் ஸ்பீக்கர் சம்பளம் ஈக்குவலா, பிரைம் மினிஸ்டர் சம்பளம் ஈக்குவலா, ஆப்போசிஷன் பார்ட்டி இருப்பாரு அவருக்கு சம்பளம் ஈக்குவலா? கரெக்டா சொல்லுங்க. சம்பளம். என்னம்மா அமைதியாட்டீங்க? ஸ்பீக்கர் யாருப்பா? எம்பியா இல்லையா? அப்ப எம்பிக்கு தனியா சம்பளம் வரும், ஸ்பீக்கர் தனியா சம்பளம் வருமா? அதே பிரைம் மினிஸ்டர் வாங்க, பிரைம் மினிஸ்டர் எம்பி தானே. எம்பி தனியா சம்பளம் வரும், பிரைம் மினிஸ்டர் தனியா சம்பளம் வருமா? சொல்லுங்க. நான் கேட்கறது புரியுதா இல்லையா? எம்பி வாங்க சம்பளமும் யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸ்பீக்கர் ஈக்குவலா இருக்குமா, பிரைம் மினிஸ்டர் ஈக்குவலா, ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கும்? அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, இவங்க 3 பேருமே எம்பி. இவங்க 3 பேர் யாருன்னா எம்பி. எம்பிக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவா அலவன்சஸ் இருக்கும்பா. எக்ஸ்ட்ராவா சலுகைகள் இருக்கும். எக்ஸ்ட்ராவா பிரைம் மினிஸ்டருக்கு அலவன்சஸ் இருக்கும், ஸ்பீக்கருக்கு அலவன்சஸ் இருக்கும், ப்ரிவிலேஜஸ் இருக்கும், சலுகைகள். அதுதான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க. எம்பிக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் ஸ்பீக்கர் வாங்குவாரு. ஆனா ஸ்பீக்கருக்கு சில சலுகை இருக்குல்ல, அந்த சலுகை பேஸ் பண்ணி சம்பளம் கூட வரும். ஸ்பீக்கருக்கு சில சலுகை இருக்குல்ல, அந்த சலுகை பேஸ் பண்ணியே வந்து பார்த்தா அவர் சம்பளம் கூட வரும்.
எம்பிக்கான சம்பளத்தை வாங்கிடுவாரு, எம்பிக்கான சம்பளத்தை வாங்கிடுவாரு. அது கூடவே ஸ்பீக்கருக்கு சில சலுகை இருக்குல்ல. இப்ப ஸ்பீக்கர் என்ன பண்ணலாம், ஆல் எம்பிஸ் ஆர் ஈக்குவல் பட் பிரசிடென்ஸ் அவார்ட். சூப்பர்மா, அதுதான்மா கரெக்ட். இப்ப பிரைம் மினிஸ்டருக்கும் எம்பி ஒரே சலுகை தான், ஆனா அவர் சலுகை வேற. அந்த சலுகை சம்பளம் தனியா வரும், சலுகை தனி சம்பளம் வரும். இந்த கார் அலவன்சஸ், பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாமே அதான் படிக்கத்தான், அவ்வளவுதான். எம்பிக்கு என்ன சம்பளமோ அதே ஸ்பீக்கர் வாங்குவாரு, எம்பிக்கு என்ன சம்பளம் அதான் பிரைம் மினிஸ்டர் வாங்குவார், எம்பிக்கு என்ன சம்பளமோ அதான் ஆப்போசிட் லேட்டர் வாங்குவாரு. எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு அலவன்சஸ் இருக்கு, அது பேஸ் பண்ணி சம்பளம் கூட வரும், அதை பேஸ் பண்ணி சம்பளம் கூட வரும். புரியுதாமா? சரி, இப்ப பாராளுமன்ற சலுகையை பத்தி பேச ஆர்டிகல் 105பா. இது யாரை பத்தி பேசுனா எம்பியோட சலுகையை பத்தி பேசுதுப்பா. எம்பியோட சலுகையை பத்தி பேசுறதா இந்த ஆர்டிகல். எம்பியோட சலுகையை பத்தி பேசுறதா இந்த ஆர்டிகல் 105 வந்து என்னன்னா எம்பியோட சலுகை பத்தி பேசதான் இந்த ஆர்டிகல். எம்பி என்ன சம்பளம் வாங்குறாரோ அதே சம்பளம் தான் பிரைம் மினிஸ்டர் வாங்குவாரு, அதே சம்பளம் ஸ்பீக்கர் வாங்குவாரு, அதே சம்பளம் யாரும் வருவா, ஆப்போசிஷன் பார்ட்டி வாங்குவாரு. எக்ஸ்ட்ராவா சலுகை இருக்கும், சரிங்களா? அப்ப 194 என்ன சார் அப்படின்னா எம்எல்ஏவோட சலுகை, சரியா? இந்த 172 186 இது ஐடியா இருக்காப்பா? ஆமா எம்பிக்கு என்ன ப்ரிவிலேஜஸோ அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல் இங்க தனியா எழுதி போறேன். நல்ல கொஸ்டின்மா, ஈகிள் பேட் சூப்பர்மா செம்ம கொஸ்டின்மா. அப்போ எம்பிக்கு என்ன சலுகையோ அது அட்டார்னி ஜெனரல், எம்எல்ஏக்கு என்ன சலுகையோ அது அட்வொகேட் ஜெனரல். அதான் அது பார்க்க போறோம். பார்ப்போம் இந்த சொல்லிடுறேன், புரியுதுமா? பார்ப்போம். சரிம்மா, பாருங்க. எம்பிக்கு என்ன சலுகையோ என்ன சேலரியோ சேம் தான் யாருக்கு அட்டார்னி ஜெனரலுக்கு. வழக்குரைஞர் இருப்பார்ல, வழக்குரைஞர் அவருக்கு சம்பளம் சேம். அதே மாதிரி எம்எல்ஏக்கு என்ன சம்பளமோ சலுகையோ அதேதான் யாரு சேம் அட்வொகேட் ஜெனரல். புரியுதாமா? எம்பிக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் தான் யாருக்கு அட்டார்னி ஜெனரலுக்கு. எம்எல்ஏக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் தான் யாருக்கு அட்வொகேட் ஜெனரலுக்கு. சம்பளம் எல்லாமே சேமா இருக்கும், சரிங்களா? எல்லாமே சேமா இருக்கும். புரியுதாமா? நான் கிளியரா புரியுதா? சரி, அடுத்து போலாமா? இந்த 186 172 ஹோல்டு பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர்டிகல் வரும். அப்போ நான் சொல்லும்போது சேர்த்து சொல்லிடுறேன். நான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 169 186 வரை பார்ப்போம். அந்த ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். அந்த ஆர்டிகல் சேர்த்து நான் மொத்தமா சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அப்ப சேர்த்து சொல்லிடுறேன், சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். மென் வாஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தமிழ்நாடு அபாலிஸ்ட். இது தப்புமா, இந்த கொஸ்டின் ஆன்சர் தப்பு. நவம்பர் 1 1986 என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுல சட்டமன்ற மேலவை கிளியர் பண்ணாங்க. மேலவை என்ன பண்ணாங்க, கலைக்கப்பட்டது. புரியுதாமா? எம்பி சேலரி நாட்டில் 106. நம்ம இதுல ப்ரிவிலேஜஸ் பத்தி பேசணும், சலுகை சேலரி ஆர்டிகல் சொல்லவே இல்லை. நான் சேலரி ஆர்டிகல் சொல்லவே இல்லை, ப்ரிவிலேஜஸ் பத்தி பேசுறேன். சலுகை மட்டும் சொன்னேன். சலுகை யாருக்கு சமமா இருக்கும் தான் சொல்லி சொன்னேன். ஓகேவா? பார்லிமெண்ட் சேலரி வந்து 96. சூப்பர்மா, ஓகேமா. சூப்பர்மா. சரிங்களா? சூப்பர்மா. சரி, இப்போ நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டுல சட்டமன்ற மேலவை எப்பொழுது கலைக்கப்பட்டது அப்படின்னா நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். சுஜிதா, எல்லா ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். நம்ம பார்லிமெண்ட் பார்க்கும்போது ஸ்டேட்டஸ் பார்ப்போம், எல்லா ஆர்டிகல் பார்த்துரும். சரிங்களா? எல்லா ஆர்டிகல் பார்த்துருவோம். நவம்பர் 1 1986 எம்ஜிஆர் அவர்களால் கலைக்கப்பட்டது. சூப்பர்மா, சரிங்களா? நம்ம எல்லா ஆர்டிகலும் பார்ப்போம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துறேன். கொஞ்சம் தான் புஷ் பண்ணுவோம், ஏன்னா எல்லாமே புஷ் பண்ணா இதுவாயிடும். நான் பார்லிமெண்ட் வரும்போது அந்த பார்லிமெண்ட் ஃபுல்லா ஆர்டிகல்ஸ் எல்லாரும் சொல்லிடுறேன். அப்போ சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், சரிங்களா? சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலெக்ஷன் ஆஃப் இந்தியன் பிரசிடென்ட். சரிங்களா? ஃபைண்ட் அவுட் தி ராங் ஸ்டேட்மெண்ட். தவறான வாக்கியத்தை கண்டுபிடி. இதுதான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிடுவோம். இந்த கொஸ்டின் ஒரு பார்த்தோம்னா லைட்டா அனலைஸ் பண்ணி வச்சுங்க, இதான் தவறு. சரி, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாப்பா கரெக்ட். இந்திய குடிமகன். ஏஜ் என்னப்பா தனியா எழுதி பத்துருமா? ஃபர்ஸ்ட் ஏஜ் என்னப்பா? ஏஜ் என்னவா இருக்கும் சொல்லுங்க. ஏஜ் என்னவா இருக்கும்ப்பா? ஒரு பிரசிடென்ட்க்கு வயசு என்னவா இருக்கும்? ஏஜ் 35. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான். அடுத்தது அவரு இந்திய குடிமகனா இருக்கும். சரி, இப்ப நான் கேட்கிறேன் நேற்று இது கூட கொஸ்டின் பார்த்தோம். இந்திய குடிமகனா இருக்கும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கும். சரிப்பா, இப்போ இந்தியால பிறந்தவருக்கு ஓகே,
வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வராருப்பா, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வராரு, அவர் வந்து இந்தியன் சிட்டிசன் வாங்கிட்டார், அவர் கொடுக்கலாமா? பான் நேச்சுரலிஸ்ட் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்தவங்களும் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன், இந்தியாவில் பிறந்தவங்க ஆட்டோமேட்டிக் சிட்டிசன், இந்தியாவில் பிறந்தவங்க ஆட்டோமேட்டிக் சிட்டிசன், இவங்களுக்கு கொடுத்துருவாங்க, குடியுரிமை கொடுத்துருவாங்க. நேச்சுரலிஸ்ட் அதாவது வெளிநாட்டில், இப்போ எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் யார் வந்தா, சோனியா காந்தி வந்திருக்காங்க, சோனியா காந்தி வந்து ராகுல் காந்தியோட அம்மா 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 அம்மா. இல்லம்மா, நான் கமிட்டி தனியா வீடியோ போட்டுறேன், அந்த கமிட்டி தனியா வீடியோ போட்டுறேன், நல்லா புரிஞ்சுங்க. கமிட்டி தனியா வீடியோ போட்டுறேன், கமிட்டி தனியா வீடியோ எடுத்தேன், எல்லாரும் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேமா, தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன், நான் தனியா வீடியோ போட்டுறேன். ஏன்னா அப்ப தனியா கமிட்டிஸோட மொத்தம் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். சரிங்களா, எடுத்து போறேன், நல்லா புரிஞ்சுங்க. ஸோ நேச்சுரலிஸ்ட் இந்தியாவில் பிறந்தவங்க ஆட்டோமேட்டிக் சிட்டிசன், எலிஜிபிளா பிரசிடென்ட். சரியா, இந்தியாவில் பிறக்காம எக்ஸாம்பிள் சோனியா காந்தி இருக்காங்க, சோனியா காந்தி இந்திய சிட்டிசன் வாங்கிட்டு அவங்க இந்த இதுக்கு எலிஜிபிளாப்பா அப்படின்னா எலிஜிபிள், ரெண்டுமே எலிஜிபிள். ஆனா அமெரிக்கால இது மட்டும் தான் எலிஜிபிள், அமெரிக்கால பிறந்தா மட்டும் தான் எலிஜிபிள், அமெரிக்கால இங்க கிடையாது, அமெரிக்கா பிறந்தா மட்டும் தான் எலிஜிபிள், நேச்சுரலிஸ்ட் வாங்க கிடையாது. அடுத்த மூணாவது என்ன, does not hold office of profit, ஆதாயம் தரும் பதவி இல்ல, டஸ் நாட் ஹோல்ட் ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். என்ன இருக்கு ஃபர்ஸ்ட், என்ன பதவி ஆதாயம் தரும் பதவினா எம்பி எம்எல்ஏப்பா, இந்த பதவி ஆதாயம் தரும், எம்பி எம்எல்ஏன்ற பதவி ஆதாயம் தருமா, ஆதாயம் தருமா. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், லோக்கல் கவர்மெண்ட் ஜாப், எல்லாமே ஒரு அரசியல அந்தஸ்துள்ள பதவியோ கவர்மெண்ட் ஜாப்ல பதவியோ அவன் வாங்கிக்க கூடாது. பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறா, எந்த பதவியும் இருக்கக்கூடாது, சரி, எலெக்ஷன் எப்படி சார் நடக்குது, பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்குது, பிரசிடென்ட் எலெக்ஷன் மெத்தட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பிரசிடென்ட் தேர்தல் நடத்தும் முறை, பிரசிடென்ட்டுக்கு தேர்தல் நடத்தும் ஒரு முறை இருக்குப்பா. எலெக்ஷன் பார்ப்போம். பிரசிடென்ட் எலெக்ஷன் பத்தி பேசுற ஆடியோ வந்து 54பா, 54. அவர் எலெக்ஷன் மெத்தட பேசுறது வந்து பார்த்தோன்னா 55, எலெக்ஷன் மெத்தட பத்தி பேசுறது வந்து பார்த்தோன்னா 55. சரிப்பா, நான் கேட்கிறேன் எலெக்ஷன் மெத்தட் என்னப்பா, அவர் எலெக்ஷன் மெத்தட் என்ன, தேர்தல் குழாம், எலக்டோரல் காலேஜ் மெத்தட், தேர்தல் குழாம், எலக்டோரல் காலேஜ் மெத்தட். இதுல யார் எல்லாம் ஓட்டு போடுவா அப்படின்னா, இது காட்டுமா, சூப்பர்மா. நான் மெத்தட் தான் கேட்டேன். மெத்தட் வந்து தேர்தல் குழாம் முறை. என்ன ரெப்ரசன்டேஷனா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பிளஸ் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டுப்பா. விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பிளஸ் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டு. சரியா, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் ஒற்றை வாக்கு மாற்று முறை, இந்த ரெண்டு பேஸ் பண்ணி நடக்குது எலெக்ஷன் நடக்குது. அதாவது தேர்தல் குழாம் முறை, அப்புறம் வந்து பார்த்தா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்ட், அந்த இதுல வந்து உள்ள என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனும் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டு ஃபாலோ பண்றாங்க. இப்ப நான் கேட்கறேன் என்னன்னா, இந்த எலக்ட்ரல் காலேஜ் பேஸ் பண்ணி, இந்த இதை பேஸ் பண்ணி யார் எல்லாம் ஓட்டு போடுவா, ஓட்டு போடுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்பி எம்எல்ஏ, இவங்க ரெண்டு பேரும் ஓட்டு போடுவாங்க. என்ன சார் எம்பி எம்எல்ஏ சொல்றீங்க, விகிதாச்சாரம் அடிப்படையில் ஒற்றைமாக்க முடியும். சூப்பர்மா. சரி, ஓகே, சூப்பர்மா. எம்பி ஆசை ஓட்டு போட என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, எம்பியில எலெக்டட் எம்பி ஓட்டு போடுவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஓட்டு போடுவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க. புரியுதாமா? இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யாரெல்லாம் ஓட்டு போடும் அப்படின்னா, எம்பி ஓட்டு போடுவாங்க, எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் யாரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். எம்பி எம்எல்ஏல யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களோ அவர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வாக்கு செலுத்த முடியும். சரிப்பா. எம்பி சொல்லிட்டீங்க. சரி, எம்பி வந்து ரெண்டாவே இருக்காரா, லோக்சபா ஓட்டு போடலாமா, போடலாம். ராஜ்யசபா ஓட்டு போடலாமா, ராஜ்யசபா ஓட்டு போடலாம். யாரு மட்டும் தான் ஓட்டு போட முடியும், ரெண்டாவையும் எலெக்டட், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சரிப்பா. எம்எல்ஏ இருக்கீங்க, எம்எல்ஏ வந்து 20 ஸ்டேட் இருக்கு சார். சரி, கரெக்ட். 20 ஸ்டேட்ல உள்ள ஓட்டு போடலாமா, ஓட்டு போடலாம். யாரு ஓட்டு போடலாம், எலெக்டட், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும் ஓட்டு போடலாம், சரிங்களா. எம்எல்ஏ இப்ப பாண்டிச்சேரி, டெல்லியில இருக்காங்க சார், அவங்க சார் பாண்டிச்சேரி இருக்கு, நம்ம டெல்லி இருக்கு, இவங்க ஓட்டு போடலாம்னா போடலாம். அங்கே என்னது, எலெக்டட், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஓட்டு போடலாம்.
இல்ல ஆல் எம்பிஸ் ஆஃப் எலக்டட் போஸ் ஸ்டேட் எம்எல்ஏ கேன் ஓட் பட் நாமினி கேன் நாட் பி ஓட். சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா. எலக்டட் போஸ் சட்டமே தேர்ந்தெடுக்கப்படும். சூப்பர்மா. மத்திய மலை சூப்பர்மா சூப்பர்மா. ஈகிள் பேர்ட் சுஜாதா தேமோன் சூப்பர்மா சூப்பர்மா. பாண்டிச்சேரி டெல்லியில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் போடலாம். இது சொல்ற அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். இது 69வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சாரி 70வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ப்பா. 70வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 70வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1972. 70வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. 1992 என்ன சொல்றாங்கன்னா பாண்டிச்சேரி டெல்லி கேன் ஓட் இன் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதாமா? யார் யாரும் ஓட்டு போறான்றது புரியுதா? யார் யாரும் ஓட்டு போறான்றது புரியுதாமா? புரியுதாமா? யார் யாரும் ஓட்டு போறான்றது புரியுதா? சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா. வேற மாதிரிமா சூப்பர்மா. அப்ப யார் யாரும் ஓட்டு போட முடியாது சார், யார் யாரும் ஓட்டு போட முடியாது சார். அப்புறம் பாருங்க, ஃபர்ஸ்ட் யாரு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டேன். யார் ஓட்டு போட முடியும்னா ஃபர்ஸ்ட் எலெக்டட் எம்பி ஓட்டு போடலாம். எலெக்டட் எம்எல்ஏ ஓட்டு போடலாம். எலெக்டட் எம்எல்ஏ ஓட்டு போடலாம். எங்க 20 ஸ்டேட்டு 2 யூனிபேசம் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. சரியா? சரி, இது ஓட்டு போடலாம். யாரு ஓட்டு போட நாட் ஓட், யார் ஓட்டு போட முடியாது அப்படின்னா எம்எல்சி ஓட்டு போட முடியாது. எம்எல்சி நாட் ஓட். எம்எல்சி ஓட்டு போட முடியாது. ரெண்டாவது யார் ஓட்டா நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஓட்டு போட முடியாது. நாமினேட்டட் பர்சன் ஓட்டு போட முடியாது. சரிங்களா? புரியுதாமா? சரிப்பா, இவ்வளவு பார்த்தாச்சு. இவங்க என்ன எப்படிப்பா எலெக்ஷன் நடத்துறாங்கன்னா மறைமுக தேர்தல். அது சொல்லும் போது என்ன இன்டைரக்ட் எலெக்ஷன். இவங்க எலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா மறைமுக தேர்தல். எலெக்ஷன் மெத்தட் வந்து மறைமுக தேர்தல். மறைமுக தேர்தல். பிரசிடென்ட் எலெக்ஷன் மறைமுக தேர்தல். சரிப்பா, சூப்பர்மா. சரியா? சரிப்பா. சரி, இப்ப நான் கொஸ்டின் கேட்டது வந்துட்டோம். சரிங்களா? இப்ப பாப்போமா எது வந்து தவறான பாப்போமா. இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் ஃபர்ஸ்ட் கன்செப்ட். ஓகே. should not hold office of profit. இதுவும் கரெக்ட். எலெக்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் எலக்டோரல் காலேஜ். இது கரெக்ட். இங்க பாருங்க, 2 அவை பார்லமெண்ட் அவையில மட்டும் ஓட்டு போடுறோம். நல்லா பாருங்க, பார்லமெண்ட் ஈரவை உறுப்பினர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தப்பு. எம்எல்ஏ ஓட்டு போறாங்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ஓட்டு போறாங்களே, அப்ப இது தவறு. ஆன்சர் வந்து பி தான். இது தவறு. புரியுதாமா? புரியுதா? சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல போறேன். ஒரு கடைசியா ஒரு கொஸ்டின் இல்ல. இது புரியுதாமா? சட்ட வேலை உறுப்பினர் ஓட்டு போட முடியும். சூப்பர்மா. சுஜாதா, ஈகிள் பேர்டு சூப்பர்மா. எல்லாம் சூப்பர்மா. சரி, இப்ப நான் கேட்கிறேன், மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் எங்க எடுத்துருக்காங்க? பிரசிடென்ட் தேர்தல் முறையை எங்க எடுத்துருக்காங்க? எந்த நாட்டை எடுத்துருக்காங்க? மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்டோட தேர்தல் முறையை எங்க எடுத்துருக்காங்க? மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், தேர்தல் நடத்தும் முறை. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? சொல்லுங்க, எந்த நாட்டில் எடுக்கப்பட்டுள்ளது? மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் எந்த நாட்டில் எடுக்கப்பட்டது? இதெல்லாம் கொஸ்டின்மா. யாருமே தெரியாது. சின்சியரா நம் பாலிட்டி புரிஞ்சு படிச்சவங்க தெரிஞ்சிருக்கும். யாருப்பா? இப்ப நம்ம படிக்க போறோம். மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், தேர்தல் நடத்தும் முறை. யோசிங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் இல்லம்மா. வைஷ்ணவி இல்லம்மா. யுஎஸ்ஏல இருந்து பதவி எடுத்திருப்போம். யுஎஸ்ஏல வந்து பார்த்தோம்னா பதவி எடுத்திருப்போம். யுஎஸ்ஏ நம்ம வந்து பிரசிடென்ட் பதவி எடுத்திருப்போம். பதவியை தான் என்ன எடுத்திருப்போம்? பிரசிடென்ட் பதவியை தான் என்ன பண்ணிருப்போம்? யுஎஸ்ஏ எடுத்திருப்போம். நான் கேட்டு தேர்தல் முறை என்ன முறைப்பா? என்ன முறை எங்க இருக்கு? எந்த நாடு? அயர்லாந்து எடுத்திருப்போம். அப்படின்னா மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், எவ்வாறு குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தலாம், அப்படின்ற முறைய எப்படி யார் எங்க எடுத்துருக்காங்க? அயர்லாந்து எடுத்திருக்காங்க. அதாவது பிரசிடென்ட் தேர்தல் எப்படி நடத்தலாம், அதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறை எங்க எடுத்துருக்காங்க? அயர்லாந்து எடுத்திருக்காங்க. நான் சொல்றேன்மா. ஷேக், நான் அந்த கொஸ்டின் சொல்றேன். உங்களுக்கு லேட்டா வந்து நினைக்கிறேன் மெசேஜ். ஷேக், கடைசியா கொஸ்டின் கேளுங்க. இப்ப அந்த கொஸ்டின் முடிச்சு நான் சொல்றேன். கடைசியா உங்க டவுட் கேளுங்க, நான் சொல்றேன். அயர்லாந்து எடுத்திருப்பாங்க. சூப்பர்மா. சுஜாதா, ஈகிள் பேர்ட் சூப்பர்மா. ஷேக், நான் கடைசியா சொல்றேன். ஷேக், கடைசியா கேளுங்க, நான் சொல்றேன். சரிங்களா? புரியுதாமா? கடைசியா கேளுங்க, நான் சொல்றேன். சரிங்களா? புரியுதாமா? சரி, இது கிளியரா புரியுதா? என்னம்மா கொஸ்டின்? என்னம்மா ஈகிள் பேர்டு கேட்டீங்க? கேளுங்கம்மா. ஈகிள் பேர்டு ஏதாவது டெலிட் பண்ணிட்டீங்களே.
ஓட்டு போடும் முறை ஞாபகம் கொள்ளுமாறு இது பதவி நீக்கும் போது மட்டும் ஏன் சார் கலந்துக்கிறாங்க. சூப்பரான கொஸ்டின் பா. ஜெயமோகன் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் சார் வந்து ஓட்டு போட மட்டும் கலந்துக்க மாட்டீங்க, பதவி நீக்கம் போது கலந்துக்கிறாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் எப்படி இப்ப பதவி நீக்கம் பண்ணுவாங்க? பிரசிடென்ட எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க? ஹவு? எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க? ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? இருக்கு 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 ப்ரொசீஜர் இருக்கு. எப்படி தகுதி நீக்கம் பண்றோம் அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. எந்த நாட்டு எடுத்துறாப்பா? இம்ப்ளீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஒரு டாபிக் இருக்குப்பா. இம்ப்ளீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஒரு டாபிக் இருக்கு. ஜனாதிபதி பதவி நீக்கம் ஒரு டாபிக்கே இருக்கு. அது எங்க இருந்து எடுத்துறாங்கன்னா யூஎஸ்ல இருந்து எடுத்துக்காங்க, யூஎஸ்ஏல இருந்து எடுத்துக்காங்க. அந்த முறைப்படி தான் நம்ம என்ன பண்றோம், அந்த முறைப்படி தான் என்ன பண்றோம், நம்ம பிரசிடென்ட தகுதி நீக்கம் பண்றோம். என்ன சார் எப்படி சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன வரணும் அப்படின்னா, ரீசன் எப்படி ஒரு பிரசிடென்ட் தகுதி நீக்கம் பண்ணா ரீசன் என்ன வரும்னா, வைலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். வைலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு மீறி செயல்பட்டுருணும். அரசியலமைப்பை மீறி செயல்பட்டுருணும். அரசியலமைப்பை மீறி செயல்பட்டுருணும். அரசியலமைப்பை மீறி செயல்பட்டுருணும். சரிங்களா? அரசியலமைப்பை மீறி செயல்பட்டுருக்கும். சரிங்களா? அதான் ரீசன். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இம்ப்ளீச்மெண்ட் பிரசிடென்ட் ஃபாலோ பண்ணுங்க. இம்ப்ளீச்மெண்ட் பாஸ் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ப்ரொசீஜர் எப்படின்னா, இது சொல்ற ஆர்டிகல் என்னப்பா? ஆர்டிகல் சொல்ல மாதிரி ஆர்டிகல் 61பா. ஆர்டிகல் 61. இம்ப்ளீச்மெண்ட் பிரசிடென்ட் பத்தி பேசுற ஆர்டிகல் 61. எப்படி ப்ரொசீஜர்னா, எந்த அவையினாலும் ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ப்ரொசீஜர் வந்து பார்த்தோன்னா 2 ஹவுசஸ் இருக்கா, 2 ஹவுசஸ் இருக்கா, லோக்சபா ராஜ்யசபா எதுல வேணா இனிஷியேட் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி எந்த அவையில வேணா இனிஷியேட் பண்ணலாம். இனிஷியேட் பண்ணலாம். சரியா? அடுத்தது என்ன பண்ணலாம், எந்த அவையில இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் எத்தனை சப்போர்ட் வேணும், மினிமம் 1/4 சப்போர்ட் வேணும். அந்த அவையில 1/4 மெம்பர்ஸோட சப்போர்ட் வேணும். அந்த மெம்பர்ல 1/4 சப்போர்ட் தேவை. 1/4 மெம்பர்ஸோட சப்போர்ட் தேவை. எது லோக்சபா இருந்தாலும் சரி, ராஜ்யசபா இருந்தாலும் சரி. சரியா? 1/4 சப்போர்ட் தேவை. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து அவையில இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அவையில இன்ட்ரடியூஸ் பண்ண என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவையில இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பீக்கர் சேர்மன் போமா அவர் பிரசிடென்ட கொடுத்து உங்க விளக்கம் கொடுங்கன்னு கேள்வி கேட்பார். பிரசிடென்ட் அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுப்பார், மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பார். அந்த நோட்டீஸ் வந்து பார்த்தா எல்லோ நோட்டீஸ் சொல்லுவாங்க. 14 நாள் டேட் கொடுப்பார். இவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார். இந்த விஷயத்துக்காக தான் இப்படி பண்ணேன், இந்த விஷயத்துக்காண்டி தான். கடைசி சொல்றேம்மா, இந்த கொஸ்டின் முடிச்சிருமா, இந்த கொஸ்டின் முடிச்சோம் டவுட் கேளுங்கம்மா. ஏன்னா இதை தாண்டி போட்டோம்னா நிறைய இதுவாயிரும். கடைசி சொல்றேன், நீங்க கடைசி டவுட் கேளுங்க. சரிங்களா? சரியா? பிரசிடென்ட்ல நோட்டீஸ் கொடுப்பாங்க. நோட்டீஸ் கொடுப்பாங்க. 14 பேர் நோட்டீஸ் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன ஆகும்னா, அப்படின்னா, அந்த 50 நூறுன்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற 50 நூறுன்றது வந்து என்னன்னா, ஒண்ணு புரிஞ்சுங்க, அந்த 50 நூறுன்றது யாருக்கு அப்படின்னா ஜட்ஜஸ்க்கு. நீங்க சொல்றது 50 நூறு ஜட்ஜஸ்க்கு. லோக்சபா 50 பேர், ராஜ்யசபா 100 பேர் ஜட்ஜஸ்க்கு. சுஜாதா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. லோக்சபா 50 பேர், ராஜ்யசபா வந்து பாத்தனா 100 பேர்ன்றது வந்து பாத்தனா எதுனா ஜட்ஜஸ்க்கு. நான் தனியா சொல்றேன், ஜட்ஜஸ்க்கு வேற, அது தனி வேற, அது வேற, இது வேற. சரிங்களா? சரி, பிரசிடென்ட் எல்லோ நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. இதான் ப்ரொசீஜர். இப்ப கேட்டாரு, ஏன் சார் நியமன மெம்பர்கள் வந்து இதுல எலெக்ஷன்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னா, ஏன் கலந்துக்கிறோம் ப்ரொசீஜர்ப்பா. நல்லா பாருங்க, 1/4 மெம்பர், அந்த மொத்த அவையோட உறுப்பினர் 1/4, அது ஒரு ப்ரொசீஜர் சேர்த்துட்டாங்க. அப்ப அதனால நாமினேட் மெம்பர்ஸ் கலந்துக்கிறாங்க. நீங்க கேட்டீங்களே, யாரோ கேட்டீங்க, ஏன் சார் வந்து தேர்தலில் வந்து பார்த்தோன்னா இவங்க மட்டும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, நாமினேட் பர்சன் வந்து ரிமூவ் ப்ரொசீஜர் வர்றாங்க அப்படின்னா, ஏன் வர்றாங்க அப்படின்னா, அவங்க மொத்த அவையில 1/4 தான் சொல்லிருக்காங்க. இந்த ப்ரொசீஜர் தான், அந்த ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்றோம். மொத்த அவையில 1/4, மொத்த அவையில 1/4. சரிங்களா? 1/4, மொத்த அவையில் 1/4, சரிங்களா? அதனால நாமினல் மெம்பர்ஸ் கலந்துக்கிறாங்க. புரியுதாமா? இது சொல்ற ப்ரொசீஜர் இம்ப்ளீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் தகுதி முறை இருக்கு, ஸ்டாண்டர்டா இருக்கு. நீங்க சொன்னீங்க சுஜாதா, அது வந்து என்னன்னா ஜட்ஜஸோட ரிமூவல் ப்ரொசீஜர், அது வேற. நான் ஜட்ஜஸ் வரும்போது சொல்றேன். சுஜாதா நீங்க சொன்னது வந்து 50 வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸோட சம்பந்தப்பட்ட கேஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு, ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு 2 பேருக்கு அதுதான். சரிங்களா? வேற யாரு இதை கமெண்ட் பண்ணிருக்கீங்க? இந்த பதவி காலியாகும். சூப்பர்மா. பிரச்சனை பாஸ் பண்ணும். பிரச்சனை சரிம்மா. இந்த கொஸ்டின் முடிச்சா உங்க டவுட் 2 கொஸ்டின் நான் கேட்கறேன். ஓகேம்மா, இந்த கொஸ்டின் புரியுதாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. 2 டவுட் கேட்டீங்க, 2 டவுட் எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்து போலாம். 2 டவுட் கேட்டீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்து போலாம். ஈகிள் பேட் நீங்க கேட்ட டவுட் நான் ஃபர்ஸ்ட் வரேன், அடுத்தது பார்ப்போம். நீங்க கேட்ட டவுட் வரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டே, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல விப்பாக இருக்கா சார்? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எம்எல்ஏ ஓட்டு போடலாமா? சரி, நான் விப்பை பத்தி சொல்றேன்னு சொல்லிதான், விப்பை பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? விப்பை பத்தி சொல்றேன். விப்பு
விப்புன்றது கான்சியஸ்ல போஸ்டா நான் கான்சியஸ் போஸ்டாப்பா? விப்புன்றது நான் கான்சியஸ்ல போஸ்டா நான் கான்சியஸ் போஸ்டா? கான்சியஸ்ல போஸ்டா இல்ல நான் கான்சியஸ்ல போஸ்டா? ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க. கொறடா கொறடா எதிர்கட்சி கொறடான்னு சொல்லுவாங்களே, கான்சியஸ்ல போஸ்டா இல்ல நான் கான்சியஸ்ல போஸ்டா? நான் கான்சியஸ்ல போஸ்டா? கான்சியஸ்ல போஸ்டா நான் கான்சியஸ் போஸ்டா? கான்சியஸ்ல போஸ்டா நான் கான்சியஸ்ல போஸ்டா? சொல்லுங்க. இயர்லி பேட் சொல்லுங்க. விப்புன்றது கான்சியஸ்ல போஸ்டா நான் கான்சியஸ் போஸ்டா? அப்படின்னா நான் கான்சியஸ்ல போஸ்ட். இது வந்து ஆர்டிகல் எதுவுமே கிடையாது. எப்படி சார் கான்சியஸ் போஸ்ட் நான் கான்சியஸ்னா ஒரு ஆர்டிகல் இருந்துச்சுன்னா அது ஒரு அமைப்பு உருவாக்கினா கான்சியஸ் போஸ்ட் தான். நான் கான்சியஸ் போஸ்ட் தான். சரிங்களா? அப்ப இது கிடையாது, இது கிடையாது. சரிங்களா? இது கிடையாது. அழிச்சிருமா? இது கிடையாது. நான் கான்சியஸ் போஸ்ட், நான் கான்சியஸ் போஸ்ட். சரி, இவர் என்ன வேலை பண்ணுவார்னா, இப்ப ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு சென்டர் இருக்கு, சென்ட்ரல் இருக்கு. கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரிங்களா? ஸ்டேட் இருக்கு, சென்டர் இருக்கு. ஸ்டேட்ல வந்து பார்த்தா லெஜிஸ்லேச்சரா, லெஜிஸ்லேச்சர், லெஜிஸ்லேச்சர். சரியா? சென்டருக்கு லெஜிஸ்லேச்சர் இருக்கும். சென்டர் வந்து பார்லிமெண்ட், சென்டருக்கு வந்து பார்லிமெண்ட், சென்டருக்கு வந்து பார்லிமெண்ட். சரியா? சரியா? சரி, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இனோவேஷன் கூப்பிடுமா, இந்திய இனோவேஷன் தான். சரி, இந்த லெஜிஸ்லேச்சர்ல ஆளுங்கட்சி இருப்பாங்களா? ரூலிங் பார்ட்டி இருப்பாங்களா? ஆளுங்கட்சி இருப்பாங்களா? எதிர்கட்சி இருப்பாங்களா? ஆப்போசிஷன் பார்ட்டி இருப்பாங்களா? ஆப்போசிஷன் பார்ட்டி இருப்பாங்களா? இது இல்லாம வேற கட்சி இருக்குமா? வேற கட்சி இருக்குமா? அதர் அதர் கட்சி இருக்குமா? அதர் பார்ட்டி இருக்குமா? அதர் கட்சி இருக்குமா? அதே மாதிரி பார்லிமெண்ட்ல ரூலிங் பார்ட்டி இருக்குமா? ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்குமா? அதர் கட்சி இருக்குமா? இருக்குமா? இருக்கும் தானம்மா? ரூலிங் இருக்கும், ஆப்போசிஷன் இருக்கும், அப்புறம் அதர் பார்ட்டி இருக்கும். கரெக்ட் தானே? இருக்கும் தானே? மூணுலயுமே இருக்கும் தானே? இருக்கும். சரி, ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு ஆள் இருப்பாருப்பா. விப்புன்றவர் வந்து பார்த்தனா ஆளுங்கட்சிக்கு இருப்பாரு, எதிர்கட்சி ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு இருப்பாரு, ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு இருப்பாரு, மத்த கட்சிக்கு இருப்பாரு. அந்த பார்லிமெண்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கோ அந்த கட்சிக்கு ஒரு விப் இருப்பாரு. இந்த விப்போட வேர் என்ன சார்? ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா, ஃபங்க்ஷன் என்ன சார்? ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் எம்எல்ஏ ஒழுங்குபடுத்து, எம்எல்ஏ டிசிப்ளின் மெயின்டைன் பண்றது, எம்எல்ஏ என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது கரெக்டா வந்து வரணும் செக் பண்றது உங்க வேலை. அதே மாதிரி எம்பி, எம்பி இப்போ வந்து பார்லிமெண்ட்ல எம்பி. அதே மாதிரி விப்பு ஒரு டேஷ் கொடுப்பாருப்பா. விப்பு கொடுத்த டேஷ் என்ன பண்ணியாகணும்? எம்எல்ஏ எம்பி ஃபாலோ பண்ணியாகணும். சரி, ஸ்டே கவனிப்பா, சூப்பர்மா. அதாவது விப்பு என்ன பண்ணுவார் அப்படின்னா, எம்எல்ஏ இருக்கானா தம்பி இந்த மாதிரி பில்லு கொண்டு வர போறேன், எல்லாரும் ஆதரவு தூக்கணும் கை தூக்கணும் சொல்லிடுவாரு. சப்போஸ் கேட்கல என்ன பண்ணுவாரு? சப்போஸ் எம்எல்ஏ எம்பி விப்போட ஆர்டர் ஒபே பண்ண என்ன பண்ணுவார்? எம்எல்ஏ எம்பி டஸ் நாட் ஒபே விப் கமாண்ட் அப்படின்னா என்னப்பா? ஒபே பண்ணலாம் என்ன ஆகும்? விப்போட கமாண்ட் ஒபே பண்ணலாம், கமாண்ட் ஒபே பண்ணலாம் என்ன ஆகும்? என்ன ஆகும்னா அந்த எம்பி எம்எல்ஏவை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி யார்கிட்ட சொல்லுவா அப்படின்னா, டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி யார் சொல்லுவா? ஸ்பீக்கர்ட்ட பண்ணிருப்பாரு. டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி ஸ்பீக்கர்ட்ட லெட்டர் கொடுத்துருவாரு. புரிஞ்சுக்கமா? எம்பி எம்எல்ஏ, இப்ப எம்எல்ஏ இருக்காரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல, அவர் வந்து ஒரு விப் இருக்காரு, அந்த விப்பு பேச்சை கேட்டு சண்டை கொடுத்துருந்தா ஸ்பீக்கர்ட்ட இமிடியேட்டா கொடுத்து என்ன பண்ணாரு? ஒபே பண்ணலன்னா ஸ்பீக்கர்ட்ட உடனே என்ன பண்ணுவாரு? டிஸ்குவாலிஃபை லெட்டர் கொடுத்தாரு. கரெக்ட், சூப்பர்மா. ஆன்டி டிஃபெக்ஷன் தான் கரெக்ட். கட்சி தாவல் கடை சிட்டம். இவர் எங்க கட்சியில இருந்து வேற கட்சி சப்போர்ட் பண்றாரு, இவர் கட்சி தாவல் தகுதி நீக்கம் பண்ணு சொல்லி என்ன பண்ண விப்பு தான் ப்ராசஸ் பண்ணுவாரு. அந்த ப்ராசஸ் விப்பு தான் ப்ராசஸ் பண்ணுவாரு. விப்பு கொடுத்து என்ன பண்ண மனு கொடுத்துருவாரு, இது மாதிரி கேட்க மாட்டேங்குது அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் பேஸ் பண்ணி எம்எல்ஏ எம்பி பதவி தூக்கிடுவாங்க. சூப்பர்மா, அவ்வளவுதான். ஆன்டி டிஃபெக்ஷன் அதான். புரியுதாமா? புரியுதாமா? ஈகிள் வேர்ட் புரியுதாமா? டவுட் கிளியர் ஆச்சா? கிளியர் ஆச்சா? டவுட் கிளியர் ஆச்சா? அடுத்து இவர் கேட்டாரு, யாரு? தம்பி ஷேக்கு. தம்பி இப்ப கேளுங்க ஷேக்கு. ஆமா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டி சொல்லுவார், ரெண்டு வாட்டி சேர்ப்பாரு, இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லிடுவார். டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லிடுவார். ஷேக்கு நீங்க கேட்டீங்களா? டவுட் கேளுங்க ஷேக்கு. இருக்கீங்களா ஷேக்கு? என்ன டவுட் கேட்டாரு அவரு? பார்லிமெண்ட்ல தானே சார் அபாலிஷ் பண்ண முடியும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எப்படி சார் அபாலிஷ் பண்ண முடியும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி. நீ கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி. சரிங்களா? நீ கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி. சரியா? பார்லிமெண்ட் தானே சார் அபாலிஷ் பண்ண முடியும். எப்படி சார் இவர் கலாச்சாரம்னா, இந்த பார்லிமெண்ட் அபாலிஷ் பண்றதுக்கு இங்க இருந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணாதான் அபாலிஷ் பண்ண முடியும். ஆர்டினன்ஸ் அபாலிஷ் பண்ணணும்னாலுமே, பார்லிமெண்ட் அபாலிஷ் பண்ணனாலுமே ஆமாமா, சூப்பர்மா சூப்பர்மா. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுறேன், அதுக்கு நான் சொல்றேன். பார்லிமெண்ட் வந்து பார்த்தனா மாநில சட்டமன்ற மேலவைய அபாலிஷ் பண்ணனாலுமே ஆர்டினன்ஸ் எங்க இருந்து பாஸ் ஆகணும்? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அசம்பிளில இருந்து பாஸ் ஆகணும் வித் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளில இருந்தா என்ன ஆகும்?
ஓகே, ஆமாமா. 15 டேஸ்க்குள்ள ஆக்ஷன் குடுத்தாங்க. சூப்பர்மா. இது ஆர்டினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் அசெம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க. இங்க இருந்து பாஸ் பண்ணுவாங்க. என்ன மெஜாரிட்டி அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சிறப்பு பெரும்பான்மையோட பாஸ் பண்ணுவாங்க. சிறப்பு பெரும்பான்மை என்னதுப்பா? 2/3. 2/3 மெம்பர் என்ன போடுவாங்க? பாஸ் பண்ணுவாங்க. 2/3 பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணி பார்லிமெண்ட் போனதுக்கு அப்புறம் தான் பார்லிமெண்ட் அபாலிஷ் பண்ணாங்க. பார்லிமெண்ட் அபாலிஷ் பண்ணாங்க. சரிப்பா, பார்லிமெண்ட் அபாலிஷ் பண்ணுச்சு. பார்லிமெண்ட் அபாலிஷ் பண்ணி பேர் வராது. எம்ஜிஆர் அபாலிஷ் பண்ண தான் பேர் வரும். எம்ஜிஆர் அபாலிஷ் பண்ண தான் பேர் வரும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா மாநில சட்டமன்ற கீழவையில இருந்து என்ன மசோதா போகுது, பார்லிமெண்ட் போகுது. இது மாதிரி எங்களோட மேலவையை அபாலிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லி மசோதா போகுது. அப்ப யார் அழிச்சதா அபாலிஷ் பண்ணதா வரும்? எம்ஜிஆர் தான் பண்ணதா வரும். எம்ஜிஆர் பண்ணதா வரும். புரியுதாமா? நீ கேட்டது புரியுதாமா? கேக்கு புரியுதாமா? இங்கதான் ஆடியன்ஸ் பாஸ் பண்ணி தான் அங்க போகும். அங்க போய் தான் என்ன ஆகும்? அபாலிஷ் ஆகும். ஆனா யார் பண்ணதா வரும்? அபாலிஷ் பண்ணதா வரும். அபாலிஷ் பண்ண யார் பண்ணதா வரும்? எம்ஜிஆர் பண்ணதா வரும். எம்ஜிஆர் பண்ணதா வரும். எம்ஜிஆர் பண்ணதா வரும். புரியுதாமா? புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? அதுதான் ஆர்டிகல் 169. அதான் ஆர்டிகல் 169. பார்லிமெண்ட் ஹஸ் பவர் டு அபாலிஷ் கிரியேட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு வரும். அதுக்கு யார் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணும்? இங்க இருந்து உருவாக்குனாலும் சரி, அழிக்கனாலும் சரி, யார் பாஸ் பண்ணும்? யார் பாஸ் பண்ணும்? யார் பாஸ் பண்ணும்? நம்ம இப்ப நம்ம எம்எல்சி என்ன பண்ணும்? இப்போ ஒரு புரிஞ்சுங்க. நான் தமிழ்நாடு வச்சு சொல்றேன். தமிழ்நாடு சொல்றேன். இப்ப பாருங்க, 1986 அபாலிஷ் பண்ணிட்டாங்களா? 1986 அபாலிஷ் பண்ணிட்டாங்களா? 1987 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. நவம்பர் மாசம் 1 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 1 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 2010 என்ன பண்ணுவாங்க? கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா, கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில 2/3 மெஜாரிட்டியில என்ன பண்ணுவாரு? பார்லிமெண்ட் அனுப்புவார். பார்லிமெண்ட் அந்த பில் அனுப்புவார். என்ன பில் அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கிரியேஷனுக்கான பில் அனுப்புவார். கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சரி, கவுன்சில் அப்படின்னு சொல்லி பில் அனுப்புவார். எங்க அனுப்புவார் அப்படின்னா பார்லிமெண்ட் அனுப்புவார். சரியா? பார்லிமெண்ட் ஓகே சொல்லிட்டாங்கப்பா. பார்லிமெண்ட் ஓகே சொல்லி என்ன பண்றாங்க? அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சிம்பிள் மெஜாரிட்டில அக்செப்ட் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா 2011 யார் ஆட்சி வந்தா? 2011 யாருப்பா சீஃப் மினிஸ்டர்? ஜெயலலிதாமா. வந்தோட அந்த பில்லை தூக்கி என்ன குப்பையில போட்டாங்க. குப்பையில போட்டாங்க, ட்ராஷ் பண்ணிட்டாங்க. வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. வேணாம்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்ணாங்க? கேன்சல் பண்ணு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? மறுபடியும் இவங்க 2/3 மெஜாரிட்டில பார்லிமெண்ட் அனுப்புறாங்க. அடே டேய், என்னை பார்த்தா பைத்தியார மாதிரி இருக்காடா அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் வச்சிட்டாங்க. இந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதாமா? 2011 ஜெயலலிதா வருவாங்களா? ஜெயலலிதா வந்தோடனே கேன்சல் பண்ணு சொல்லிட்டு, இந்த வேணாம், எங்களுக்கு ஸ்டேட் அசம்பிளில கவுன்சிலர் வேணாம், என் புருஷன் வந்து பார்த்தோன்னா அபாலிஷ் பண்ணி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணு சொல்லிட்டு 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணாங்க. அப்ப பார்லிமெண்ட் என்ன பண்ணா? அதை ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்க. எங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்க. புரியுதாமா? வேணா உருவாக்கிக்கலாம். கிளியரா புரியுதா? சேக்கு புரியுதாமா? புரியுதா? சரி, அடுத்து 358 என்ன, 359 என்ன? அது பாப்போமா? 358 என்ன, 359 என்ன? 358 என்ன சார்? 359 என்ன சார்? ஒரே நிமிஷம், நான் செக் பண்ணிக்கிறேன். வேற எக்ஸ்ட்ரா எழுதி வச்சிருக்கேன். 358 39 பத்தி வேற எழுதிக்கலாம். சரிப்பா, 358 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகும். என்ன சஸ்பெண்ட் ஆகும்? என்ன சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னா, ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகும். ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகும். எப்பொழுது அப்படின்னா, எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, வார் போறப்ப சஸ்பெண்ட் ஆகும். புரியுதா சேக்? இது புரியுதா பாருங்க. ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கல் சஸ்பெண்ட் ஆகும். எப்பொழுது அப்படின்னா, வார் போரின் பொழுது என்ன ஆகும்? எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்போ ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகும். எதுபடி? ஆர்டிகல் 358 படி. புரியுதாமா? ஆமா, அந்த டே ஆரம்பிச்சுவாங்க. சரி, சூப்பர்மா. புரியுதா? ஓகே. இப்போ 359 என்ன அப்படின்னா, 359 எப்படின்னா, ஆர்டிகல் 20, 21 சஸ்பெண்ட் செய்யப்படாது. எந்த ஒரு சூழ்நிலை எப்பவுமே சஸ்பெண்ட் ஆகாதுப்பா. cannot be suspended. if it is both internal or external, cannot be suspended. என்ன? எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, ஆர்ம்டு ரிப்ளியா இருந்தாலும் சரி,
ஆயுதம் ஏந்திய போராட்டமா இருந்தாலும் சரி, ஆயுதம் ஏந்திய போராட்டமா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி வாரா இருந்தாலும் சரி, இது cannot be suspended. இது சொல்ற ஆர்டிகல் தான் என்னது 359 359 படி என்ன ஆகுது, ஆர்டிகல் 20 21 cannot be suspended, எப்பொழுதுமே சஸ்பெண்ட் ஆகாது. இல்லா புரியுதாமா? இதான் நான் சொன்னேன். சரியா? லாஸ்ட் கொஸ்டின் போலாமா? புரியுதாமா? லாஸ்ட் கொஸ்டின் இதான் நம்ம லட்டு மாதிரி ஈஸியா கொஸ்டின். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352. சரியா? ஸ்டேட் எமர்ஜென்சி இதுதான் என்ன சொல்லுவாங்க, பிரசிடென்ட் ரூல் சொல்லுவாங்க. 356. பினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. வார் எமர்ஜென்சி ஆர்டிகல் இல்லப்பா, வார் எமர்ஜென்சி ஆர்டிகல் இல்லை. சரியா? ஸோ 134 இதான் கரெக்ட், 134 தான் கரெக்ட். புரியுதா பாருங்க, இதோட நீ கிளாஸ் முடியுதுமா, உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. நான் கேட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஐபிசி சிஆர்பிசி ஐஏ இதோட கரண்ட் பேர் என்ன, எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அதை மட்டும் போட்டுருங்க. உங்க பொண்ணான கருத்துக்களை ஃபீட்பேக்ல போட்டுருங்க. ஃபீட்பேக் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்ல கிளாஸ் பிடிச்சிருந்துச்சாமா, ஈஸியா இருந்துச்சா அப்படின்ற விஷயத்த கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. சரிங்களாம்மா? தேங்க்யூமா. சுஜாதா நீங்க கேட்ட மாதிரி கமிட்டிஷன் கேஸ் தனியா ஒரு கேஸ் வீடியோ போட்டுரும், தனியா ஒரு 10 நிமிஷமா ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். 10 நிமிஷமா ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். சரிங்களா? ஞாபகம் இருக்காமா? ஓகே தானே? சரிம்மா, தேங்க்யூமா. சேக்கு தேங்க்யூ. சுஜாதா, ஏழுமலை, வேற யார் வந்த, ஜெயமோகன், ஆரி, அப்புறம் ஈகிள் பேடு ரெகுலரா வரீங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஏதா ஸோ கிளாஸ் ரொம்ப நேரம் போயிடுச்சுங்க. எக்கனாமிக் சர்வே 35 சைலன்ஸ் இருக்கு சார். ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஆல் கிளியர். ஆஃப்டர் பாலிட்டி எக்கனாமிக் சர்வே 39 ஒரு வீடியோ போடும். கண்டிப்பா வரும். ஆமாம்மா அது சொல்றேமா. ஆர்டிகல் 30 மறு சீரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்ன எக்ஸ்பிளைன், அதாவது ஆர்டிகல் 13 தானே. ஒரு நிமிஷம், ஒரு கொஸ்டின் விட்டு நடுவில் ஒரு கொஸ்டின் விட்டுடுமோ, 2 கொஸ்டின் விட்டுட்டோம்ப்பா. நடுவில் 2 கொஸ்டின் விட்டுடும். சரி, நாளைக்கு பார்த்துருவோம். இது மட்டும் பார்த்துருவோமா? நடுவில் 2 கொஸ்டின் விட்டுடும். சரி, நாளைக்கு பார்த்துரும். நடுவில் 2 கொஸ்டின் விட்டாச்சு. சரிப்பா, ஆர்டிகல் 13 பார்ப்போம். ஆர்டிகல் 13 எங்க எழுதிருந்தேன்? இதுல என்னம்மா டவுட் உங்களுக்கு கேக்குறீங்க? கண்டிப்பா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மறுசீரமைப்பு. ஆர்டிகல் 13 என்னன்னா டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ சொல்லுவாங்கப்பா. நீதிமறை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன கேக்குறீங்கன்னு தெரியல. ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன கேக்குறீங்கன்னு தெரியலையே. 13 இது இந்த ஆர்டிகல் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்களா? இப்போ 13(1) என்ன அப்படின்னா ப்ரீ கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பு முந்தைய சட்டங்கள். இப்போ ஐபிசி சிஆர்பிசி ஐலாம் போட்டாங்களே அந்த சட்டங்கள் இப்போ நடைமுறை, இப்போ 1950 முன்னாடி போட்ட சட்டங்கள். சரிங்களா? 13(2) வந்து என்னன்னா போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் 1950 அப்புறம் போட்ட சட்டங்கள். ஆஃப்டர் போட்ட சட்டங்கள். சரிங்களா? அடுத்து வந்து என்னன்னா லா. ஒரு சட்டம் இருக்கு. இப்ப என்ன சட்டம் நடைமுறை இருக்கு? லா அண்ட் போஸ்ட். இது 13(3). 14 என்னன்னா ஒரு சட்டம் இருக்கு, அரசியல் சட்டம் இருக்கு. 2 ஈக்குவல் இல்லை. இது சொன்ன கேஸ் தான் சங்கரி பிரசாத் கேஸ். இதான் நம்ம பார்த்தோம். இது என்ன கேக்குறீங்கன்னு தெரியலையே. தெரியல. சரிம்மா, சூப்பர்மா. கண்டிப்பா. என்ன பண்ணி நீங்க உங்க ஃபீட்பேக் மட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டு ஃபுல் பண்ணிடுங்கம்மா. வியூஸ் மட்டும் கொண்டு வந்துருங்க. நான் என்ன கிளாஸ் வேணா போடுறேன். எனக்கு வியூஸ் வந்து ஒரு 1000 வியூஸ் வந்துட்டா போதுமா. ஒரு வீடியோக்கு 1000 வியூஸ் வந்துச்சுன்னா போதும். ஏன்னா வியூஸே வர மாட்டேங்குதுமா, அதுதான் பிரச்சனை. ஏன்னா நான் மற்ற யூடியூப்ல வீடியோ எல்லாம் பார்த்தேன். ப்ரீவியஸ் ரிவிஷன் பண்றாங்க. சுடுதல்ல காலில் ஊத்துனா எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. அப்பெல்லாம் நம்மளுக்கு அப்படி பண்ண வேஸ்ட். அப்படி பண்ண வேஸ்ட். யாருமே பேச இல்லை. புதுசா வந்து பயந்துருவாங்க. டாக்டர் ஆஃப் எக்ஸிஸ்ட்னா கிரகண கோட்பாடு. அது ஆர்டிகல் 13(1) வரும். இந்த இதுல வரும் கிரகண கோட்பாடு. அது ஒரு கோட்பாடுப்பா. கிரகண கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. டாக்டரின் ஆஃப் எலிப்சிஸ். இதுல ஒன்னொன்னு வரும். டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டின்னு ஒன்று வரும். ரெண்டுமே இந்த ப்ரீ கான்ஸ்டியூஷன் லா சம்பந்தப்பட்டதான். சம்பந்தப்பட்ட கோட்பாடு தான். இதெல்லாம் யூபிஎஸ்சி கொஸ்டின் உங்களுக்கு தூக்கி வச்சிருக்காங்க. யூபிஎஸ்சி கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின் தூக்கி உங்களுக்கு வச்சுட்டாங்க அப்படியே காப்பி பண்ணி. சரிங்களாமா?
நம்ம பக்காவை கொண்டு போயிடும் கிளாஸை. நீங்க உங்க பொண்ணான கருத்துக்களை உங்க ஆதரவு விட்டு கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லைவ் கூட்டிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லைவ் கூட்டிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க. உங்க என்ன யூடியூப் வீடியோனாலும் கமெண்ட் பண்ணுங்க, வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல கமெண்ட் செக்ஷன் கூட ஃபுல் பண்ணீங்க. இங்க கமெண்ட் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு கமெண்ட் வர மாட்டேங்குது. 2 பேர் தான் கமெண்ட் பண்றாங்க. 2 பேர் தான் கமெண்ட் பண்றாங்க. யூடியூப்ல கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுத்து எனக்கான கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா? சரி, தேங்க்யூமா. யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்யூமா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ் 8 மணிக்கு நாளைக்கு வந்துருங்க. சூப்பர்மா. தேங்க்யூ. நான் மொத்தம் முடிச்சோன்னே இந்த அனடேஷன் வீடியோ இருக்கு, அனடேஷன் பிடிஎஃப் இருக்குல்ல, எழுதுன பிடிஎஃப் அதே நான் குரூப்ல